கர்த்தர் நல்லவர். ஜெபமண்ணலாம். அன்பின் ஆண்டவரே, இவ்விதமாக எங்கள் சபையில் ஒரு நல்ல ஐக்கியத்தை கொடுத்து ஒருவரை ஒருவர் விசாரிக்க, பராமரிக்க, ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த நீர் கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி. இந்த இரண்டு குழுவினரும் இவ்விதமாக இணைந்து கர்த்தருடைய நாமத்தை பாட்டினாலும் ஆண்டவரே வசனத்தினாலும் பல நிகழ்ச்சிகளாலும் உம்மை மகிமைப்படுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்பா. இப்பொழுதும் நாங்கள் உம்முடைய வசனத்தை கேட்க நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு தயவாக உம்முடைய வார்த்தையை விளங்க பண்ணி எங்கள் குடும்பத்திற்கு பிரயோஜனமான வார்த்தைகளை தந்து ஆசீர்வதியும், எங்களை தொடர்ந்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த மாதம் நாம் எங்கே விட்டோமோ அதில் தொடர போகிறோம். சில மாதங்களாகவே தொடர்ந்து ஒரு தலைப்பை நாம் பேசி கொண்டிருக்கிறோம். அது என்னவென்றால், a few T's for a tremendous marriage. ஒரு அற்புதமான சிறந்த குடும்பத்தை வழிநடத்த ஆங்கில எழுத்துல டி அப்படின்ற எழுத்திலிருந்து சில ஆலோசனைகளை நம்ம கவனிக்கிறோம். அதுல முதலாவது நம்ம என்ன கவனித்தோம் அப்படின்னா, நாம ஒரு சிறந்த குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கு முதலாவது தேங்க்ஃபுல்லா இருக்கணும். டி ஃபார் தேங்க்ஃபுல், நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு கவனித்தோம். நன்றி மறக்கவே கூடாது. எப்பொழுதும் நம்முடைய இருதயம் நன்றி உள்ளதா இருக்கணும். பாருங்க, ஒரு குடும்பத்துல கணவனானாலும் சரி, மனைவியானாலும் சரி, பிள்ளைங்களானாலும் சரி, ஒரு நன்றி உள்ள இருதயத்தை அவங்க காத்துக்கொள்வாங்களானா அந்த குடும்பத்துல அநேக பிரச்சனைகள் அவங்க தவிர்த்து கொள்ளலாம். அந்த குடும்பம் துக்கமாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஒரு விதமாய் சொன்னார், ஒருவன் நன்றி உள்ளவனாகவும் துக்கம் உள்ளவனாகவும் ஒரே நேரம் இருக்க முடியாதுன்னு சொன்னார். நன்றியா இருந்துட்டோம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சின்ன சின்ன காரியங்கள்ல கூட நம்ம நன்றி மறக்காம இருக்கணும். அநேக வெளியில பாருங்க, திருமணம் பார்க்கறதுக்கு முன்னால ஒரு கணவனை கண்டுபிடிக்கிறதுக்கு மனைவிமார், இப்போ இருக்கிற மனைவிமார் அன்றைக்கு வாலிப பிள்ளைகளா இருக்கும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்றத அவங்கள போய் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அவங்க பெற்றோர் ஒரு மாப்பிள்ளைய அவங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்குள்ள அவங்க எவ்வளோ உபவாசம் பண்ணி, எவ்வளோ ஜெபம் பண்ணி, எவ்வளோ காத்திருந்து, எவ்வளோ தேடி, எவ்வளோ பிரயாசப்பட்டிருப்பாங்கன்றத போய் அவங்க பெற்றோரை கேட்டால் தெரியும். அதே போல கணவன்மார் அதே மாதிரி தான். தங்களை கட்டிக்கிறதுக்கு ஒரு மனைவியை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க என்ன பாடுபடுறாங்க இல்லையா? எத்தனை இடங்களில் போய் பார்த்து, எத்தனை வீடு ஏறி, எத்தனை காப்பி குடிச்சு, எத்தனை மிச்சர் சாப்பிட்டு, எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் கடைசியில் ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சு என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க. இப்போ இவ்வளவு தேடி கீடி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட்டு ஒரு தேடி ஒரு மாப்பிள்ளையை கண்டுபிடிச்சு கல்யாணமான பிறகு அவங்க நன்றி மறந்துடுறாங்க. இப்போ கணவன்ற ஒரு ஸ்தானம் வந்த உடனே நன்றி உள்ளவர்களா இல்லாம எப்படி இருக்காங்கன்னா அதிகாரம் உடையவர்களா மாறிடுறாங்க. மனைவி மாறும் பாருங்க, கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஆண்டவரே எனக்கு ஒரு மாப்பிள்ளை வரணும் அப்படின்னு ஆவலா காத்திருந்து ஜெபம் பண்ணி உபவாசம் எடுத்த பிள்ளைங்க இப்ப கல்யாணம் ஆன உடனே இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க தங்களுடைய அந்தஸ்தை ரொம்ப பெருசா பாக்குறாங்க. அநேகருக்குள்ள ஆணவம் வந்துருது, நன்றி மறந்துடுறாங்க. அதனால அவங்க குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா அநேக காரியங்களினால ரொம்ப வேதனை உள்ளவ குடும்பங்களாக மாறுறாங்க. நன்றி இருக்க வேண்டும். சின்ன காரியங்கள்ல கூட நன்றியா இருந்தீங்கன்னா உங்க வீடு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆண்டவர் நமக்கு தந்த காரியங்களுக்காக நன்றியோடு இருக்க வேண்டும். தேவன் நம்மை ஒவ்வொரு நாள் அனுபவிக்க செய்கிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி உள்ளவர்களா இருக்கணும். நன்றியோடு நம்முடைய வீடுகளை ஒவ்வொரு நாளும் நம்ம துவக்குவதும் முடிப்பதும் நம்ம வாழ்க்கையில இருக்குமானா நம்ம ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், மகிழ்ச்சியான ஒரு குடும்பத்தை, அற்புதமான ஒரு குடும்பத்தை நடத்தலாம். இன்னைக்கு நன்றி இல்லாம போனதுனாலதான் சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட பெரிய பிரச்சனையா மாற்றி அதை பெரிய சண்டையிலையும் வாக்குவாதத்திலையும் கொண்டு போய் நிறுத்தி அதற்காக பெரிய போராட்ட களமாக குடும்பம் மாறிடுது. ஆனா கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம ஆரம்பித்த ஆரம்பங்களை நம்ம மறக்காம நன்றியோடு இருந்தா எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. நம்ம நிறைய பேர் குடும்பங்களை ஆரம்பிக்கும் போது எவ்வளவு எளிமையா ஆரம்பித்தோம் இல்லையா? சாதாரண நிலையில ஆரம்பித்தோம் இல்லையா? எனக்கு தெரியும் நிறைய குடும்பங்கள், நான் இப்போ கல்யாணம்லாம் நிறைய பார்க்குறேன் இல்லையா? அதில் சில குடும்பங்களில், பெரும்பாலான குடும்பங்கள், இங்கே வர்ற குடும்பங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த கல்யாணம் நடத்தி முடிச்சு எல்லா பில்லையும் செலுத்தி முடிக்கிறதுக்குள்ள அவங்க ஒரு வழி ஆயிடுறாங்க இல்லையா? சில குடும்பங்களை நான் பார்க்குறேன், கல்யாணம் ஆரம்பிச்சிருச்சு, சாப்பாடு ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் வந்தவங்க கொடுத்த மொய்யை வச்சு தான் சாப்பாடு பில்லை கட்டணும்னு ஏங்கிட்டு இருக்காங்க, பயந்துட்டு இருக்காங்க. கூட்டவங்களாம் வந்துருவாங்களா, நம்மளுக்கு தாராளமாக கொடுப்பாங்களா, அந்த நிலைமையில தான் குடும்பங்களை ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்றைக்கு ஆண்டவங்களை ஆசீர்வதிச்சு உயர்த்தின உடனே ஆரம்பித்த நிலையை மறந்துட்டு நன்றியற்றவர்களாக மாறிடுறாங்க. நான் சொல்லுவேன், அப்படி இருந்தோம்னா குடும்பத்தை நாம் ஜெயமாக நடத்தவே
முடியாது. ரொம்ப நன்றி உள்ளவர்களாக தினந்தோறும் கர்த்தர் கொடுத்த மனைவிக்காக நன்றி சொல்லணும், கர்த்தர் கொடுத்த கணவனுக்காக நன்றி சொல்லணும், கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லணும், கர்த்தர் கொடுத்த பெற்றோருக்காக நன்றி சொல்லணும், ஆகாரத்துக்காக நன்றி, தங்குமிடத்துக்காக நன்றி, தேவன் எனக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றின்னு சொன்னா எவ்வளவு குறைவாக இருந்தாலும் அதை நிறைவாக நம்ம பார்ப்போம், அதை ரொம்ப ஆசீர்வாதமாக நாம் பார்ப்போம். நான் சொல்லுகிறது உண்மை என்றவங்க ஆமீன் சொல்லுங்கள். ரெண்டாவது, ஒரு குடும்பத்தில் ரெண்டாவது டி ரொம்ப முக்கியமானது பி ட்ரூத்ஃபுல் அப்படின்னு கவனிச்சோம். நேர்மையாக இருக்கணும், உண்மையா இருக்கணும். கணவன் மனைவி உண்மையா இருக்கிறது ரொம்ப அவசியம். இதை குறித்து நான் கடந்த வாரங்களில் பேசினேன், ஆன்லைனில் அது இன்னும் இருக்கு, நீங்க அப்பமா போய் பாருங்க. உண்மை இருக்கணும். உண்மையில தான் நம்பிக்கை வரும். நம்பிக்கை இருந்தால் தான் குடும்பம் ஜெயமா வாழ முடியும். உண்மை இல்லாத இடங்கள்ல கணவன் மனைவியை நம்ப முடியாது, மனைவி கணவனை நம்ப முடியாது. உண்மை இல்லாம போச்சுன்னா அந்த குடும்பத்தின் அஸ்திபாரமே அசைக்கப்படுது. நேர்மையாக உண்மையாக வாழ நம்முடைய குடும்பங்களை உண்மையுடன் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நம்முடைய உரையாடல்களில், போக்குவரத்தில், பண விஷயங்களில், செலவுகளில், நாம் வைத்திருக்கிற உறவுகளில் எல்லாத்துலேயுமே வெளிப்படையாக ஒரு உண்மையுள்ள ஒரு தன்மையை நம்ம காத்துக்கொள்வோமானா குடும்பங்கள் ஜெயமாக வெற்றியாக முன்னேறும் அப்படின்றத நம்ம கவனித்தோம். மூன்றாவது ஒரு காரியத்தை நம்ம ஆரம்பித்தோம், தொடர்ந்து அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்கள். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். அதில் நான் முதல் பகுதியை நான் கோடிட விரும்புகிறேன். ஒருவரை ஒருவர் என்ன செய்யணும்? தாங்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு. இங்கிலீஷில் கண்டினியூ டு புட் அப் வித் ஈச் அதர்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது. இங்கே நீங்கள் பார்க்குற டிரான்ஸ்லேஷனில் பேர் வித் ஈச் அதர் அப்படின்னு இருக்கு. இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் டாலரேட் ஈச் அதர் அப்படின்னு போட்டிருக்கு. பேசிக்கலாக என்னன்னா, ஒருவரை ஒருவர் சகித்து கொள்ள வேண்டும். இந்த சகிப்பு தன்மை அப்படின்றது குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். தேர்ட் ஒன் இஸ், ஃபர்ஸ்ட் இஸ் பி தேங்க்ஃபுல், நன்றி உள்ளவங்களா இருக்கணும். ரெண்டாவது, குடும்பத்தில் ரொம்ப தேவை பி ட்ரூத்ஃபுல், உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். நம்பர் 3, பி டாலரண்ட், நாம சகிப்பு தன்மை உள்ளவர்களாக இருக்கணும். குடும்பங்களில் ஒரு திக் ஸ்கின் நமக்கு தேவை, சகிப்பு ரொம்ப ரொம்ப தேவை. சின்ன சின்ன காரியங்களுக்காகலாம் கோபிச்சுக்கிறது, சின்ன காரியங்களுக்கு சண்டையில் உடனே ஈடுபடுறது, சின்ன சின்ன காரியங்களுக்கு ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழி சுமத்துறது, வருத்தங்களை வச்சுக்கிறது, கோபங்களை வளர்க்கிறது குடும்பங்களை ஜெயமாக கட்டுறதுக்கு உதவி செய்யவே செய்யாது. நம்ம வாழ்க்கையில் ஒரு வெற்றியுள்ள குடும்பம் வாழ்றதுக்கு சகிப்புத்தன்மை என்பது ரொம்ப அவசியம். சகிப்புத்தன்மை, அந்த சகிப்புத்தன்மை நமக்குள்ள இருக்குமானா நம்ம குடும்பங்களை ரொம்ப ஜெயமாக நடத்துறதுக்கு வசதியாக இருக்கும். இன்றைக்கு உள்ள குடும்பங்களை பாருங்களேன், ரொம்ப பயமாக இருக்குது. நான் சொல்கிறத வெளிப்படையாக சொல்கிறேன். நிறைய கல்யாணங்கள் நடக்குது. கடந்த 2 மாதத்திலேயே கிட்டத்தட்ட 25 கல்யாணம் 30 கல்யாணம் நமக்கு சர்ச்சில் நடந்துருச்சு. வாரந்தோறும் கல்யாணம் தான். ஆனால் அந்த கல்யாணங்கள்லாம் முடிச்சு ஃபோட்டோவில் நிற்கும்போது ஜெபத்தோடு தான் நிற்கிறோம். ஆண்டவரே, இந்த சிரிச்ச முகம் கடைசி வரைக்கும் காக்க போறட்டப்பா, இந்த குடும்பங்கள்லாம் எதுவும் பிரச்சனையாகி என்கிட்ட வந்துடக்கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ணுறேன். ஏன்னா என்ன பார்க்குறேன்னா, இன்றைக்கி நம்ம பிள்ளைகளுக்கு ரொம்ப ஷார்ட் ஃபியூஸ் இருக்கிறத பார்க்குறேன். ஷார்ட் ஃபியூஸ்னால் அர்த்தம் என்னென்னா, நம்ம வீடுகளில் இந்த ஃபியூஸ் கேரியரில் கம்பி மெலிசாக போட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், ஒரு மிக்ஸி ஆன் பண்ண டடக்குன்னு நின்றுடும். அப்படி பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் கேரியரில் ஃபியூஸ் போயிடுச்சுன்னுவாங்க. அதுக்கம்மா கம்பி கட்டி மாற்றி அதுக்கம்மா தான் என்ன ஆகும், அந்த மிக்ஸி ஓடும். ஒரு கிரைண்டர் ஆன் பண்ணால் பட்டுன்னு ஆஃப் ஆகிடும், ஏன்னா அந்த ஃபியூஸு போயிடும். சில வீடுகளில் இப்போ ஃபியூஸ் கேரியர் போடுறது இல்லை, அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா பிரேக்கர்னு வச்சுருக்காங்க, சர்க்கியூட் பிரேக்கர்னு வச்சுருக்காங்க. இந்த பிரேக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் கண்டிஷனர் நீங்கள் பிரேக் நம்ம ஊரில் ஏர் கண்டிஷனர் ஒன்று நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ஏர் கண்டிஷனருக்கு குறைஞ்சது 20 ஆம்ப்ஸ் பிரேக்கர் போடணும், 20 ஆம்ப்ஸ் போடணும். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 10 ஆம்ப் பிரேக்கரை போட்டு விட்டு ஆன் பண்ணி காமிச்சிட்டு போயிடுவாங்க. எல்லா பக்கம் லோடு ஏறிச்சுன்னா கொஞ்ச நேரத்தில் இந்த பிரேக்கர் என்ன ஆகிடும், போட்டு தலை கவுந்துடும். அது ஓடின ஏசி ஆஃப் ஆயிரும், நம்ம வேர்க்க ஆரம்பிச்சிடும், புழுங்க ஆரம்பிச்சிடும், திருப்பி ஆன் பண்ணணும். அது நிறைய வீடுகள் இந்த மாதிரி அப்பப்போ பிரேக்கர் ஆஃப் ஆயிடுது, பாஸ்டர் ஆன் பண்ணி விட வேண்டியிருக்கு. ஃபியூஸ் எகிரிடுது. சின்ன காரியம், ஒரு சின்ன பாரம், சின்ன பேச்சு, கொஞ்சம் பேர் 2 பேரும் கொஞ்ச நேரம் சேர்ந்து பேசினாலே அது ஒரு சண்டை, ரகளை, கலாட்டாவாயிடுது இல்லையா? அதை நான் முன்னாடி கூட சொல்லியிருக்கேன். ஒரு குடும்பம் உட்காந்துருக்காங்க சமாதான பேச்சுக்காக. அதில் அந்த அம்மா சொல்கிறாங்க, பாஸ்டர் அவரை மட்டும் என்கிட்ட பேச வேணாம்னு நீங்கள் சொல்லுங்க.
கணவன் மனைவி. கணவன் மனைவியை கணவன்ட்ட இந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு ஆலோசனை கொடுக்கணுமா, அவருக்கு பேச வேணான்னு சொல்லுங்க, அவர் பேசினாலே நான் டென்ஷன் ஆயிடுறேன் அப்படின்றாங்க. என்னதான் பண்ணுவார் அவர் பாவம்? பேசுறதுக்குன்னு ஒரு மனைவி தான் கட்டி வச்சிருக்கிறாரு. ஏதோ யாக்கோப் மாதிரி இருந்தா பரவாயில்ல, ஆனா இருக்கிறது ஒரு மனைவி. இந்த ஒரு மனைவிட்ட மனைவி சொல்றாங்க என்ன பண்ணக்கூடாது, அவரு பேசினா இந்த மாதிரி டென்ஷன் ஆயிடுறாங்க. நான் கேட்டேன், என்னம்மா டென்ஷன் ஆயிடுற? கேட்டா என்ன விஷயம்னு கேட்டா, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றாரு பாஸ்டர், டென்ஷன் ஆயிடுறேன் நான். டென்ஷன் ஆகி பாத்திரம் எல்லாம் பறக்குது, வீட்டில் சட்டி பானெல்லாம் நெளிஞ்சு போகுது. ஆச்சரியமா இருக்கு. இதை ஒரு சின்ன தாங்கி கொள்றத கூட என்ன பண்ண முடியல. இன்னைக்கு சகிப்புத்தன்மை அப்படின்றது இன்னைக்குள்ள பிள்ளைங்களுக்கு ரொம்ப குறைவா இருக்கு. கணவன் மாதிரி சொல்லவே வேணாம் இந்த காலத்துல, ஊன்னா போதும் வீட்டையே கொளுத்தி விட்டுருவாங்க. அந்த மாதிரி பெரிய ஊரே கேட்கிறபடி ஒரு பெரிய பிரச்சனையா. இதெல்லாம் ஏன்னு சொன்னா அந்த சகிப்புத்தன்மை இல்லை. குடும்பத்தில் வந்து அந்த சகிப்புத்தன்மை ரொம்ப ரொம்ப தேவை. வேதம் சொல்லு, ஒருவரை ஒருவர் என்ன செய்யணும், தாங்கி கொள்ளணும், ஒருவரை ஒருவர் சகித்து கொள்ளணும். அந்த சகிப்புத்தன்மையை வளர்த்து கொண்டால் தான் குடும்பம் ஜெயமாக முன் செல்லும். அதுல சில காரியங்களை வந்து நம்ம கவனிச்சோம். இந்த சகிப்புத்தன்மையை ஒருத்தருக்கு ஒருத்தர் வளர்த்து கொள்ளணும்னா, முதலாவது நான் பேசினேன், ஒருவருக்கு ஒருவர் உள்ள வித்தியாசங்களை முதல்ல கண்டுபிடிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, என்ன பண்ணணும்? வித்தியாசங்களை கற்றுக்கொள்ளணும். கணவனை போல மனைவி இருக்க மாட்டாங்க, மனைவி போல சொல்லுங்க கணவன் இருக்க மாட்டாங்க. மேட் ஃபார் ஈச் அதர்னு போர்டு வேணா போடலாம், ஆனா ரெண்டும் வேற வேற ரகம்ன்றது உண்மை. கணவனுக்கு ஒன்று பிடிச்சா மனைவிக்கு அது பிடிக்காது, மனைவிக்கு பிடிச்சா கணவனுக்கு அது பிடிக்காது. வீடுகளில் பார்த்தீங்கன்னா கணவனுக்கு வந்து காரமாக பிடிக்கும், மனைவிக்கு காரமே பிடிக்காது இல்லையா? கணவனுக்கு சர்க்கரையே பிடிக்காது, மனைவிக்கு சர்க்கரை மட்டும்தான் பிடிக்கும். ஆமாம், மனைவிக்கு வந்து மீன் குழம்பு பிடிக்கும், கணவனுக்கு மட்டனை தவிர பிடிக்காது. பிள்ளை கேட்டால் சிக்கனை தவிர பிடிக்காது. மூணு ஒரு வகையாக வந்து உட்காந்துருக்கும். இதை போல நிறைய வீடுகளில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இந்த வித்தியாசங்கள் வந்து ஆகார விஷயம் மாத்திரம் இல்லை, ஈவன் நடைமுறையில் அநேக விதமான அவர்களுடைய பழகும் விதம், அவர்களுடைய கலாச்சாரத்தில், அவங்க குடும்பத்தின் கலாச்சாரத்தில் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கு. இப்போ வெளியே பார்க்கும்போது நம்ம ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ அவங்க ஒரு ஆளாக நம்ம பார்க்குறோம், ஆனால் நமக்கு தெரியல அந்த ஆளுக்கு பின்னால் எவ்வளோ கலாச்சார மாற்றங்கள் இருக்குன்றத நம்ம உணர்றோம் இல்லையா? நிறைய பழக்க வழக்கங்களில் வித்தியாசம் இருக்கு. இப்போ கல்யாணத்துக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சவங்களுக்குலாம் தெரியும் ஆரம்பத்தில் எப்படி இந்த கலாச்சார மாற்றங்கள் எவ்வளவு புதுசாக இருந்தது, பிரமிக்கத்தக்க விதமாக இருந்தது அப்படின்னு நம்ம கவனிக்கிறோம். சில பேருக்கு வந்து வீட்டுக்குள்ளே வந்தால் எல்லார்ட்டையும் பேசணும், பேசினாதான் அந்த வீட்டாருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சில வீட்டில் வந்து பேச ஆரம்பிச்சா ஓவரா பேசுற கொஞ்சம் அமைதியாருன்றாங்க, அங்கே பேசினா பிடிக்காது இல்லையா? சில பேருக்கு வரும்போதெல்லாம் எதையாவது வாங்கிட்டு வந்து கொடுத்தாதான் அவங்களுக்கு சந்தோஷப்படுவாங்க. சில பேர் வாங்கிட்டு வந்து சும்மா இது காசை வேஸ்ட் பண்றீங்கன்னுவாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு கலாச்சாரம் வித்தியாசமா இருக்கும், ஒவ்வொரு டைனமிக் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஒவ்வொரு வீட்டில் சில காரியங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க, சில காரியத்தில் முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு கணவனும் வித்தியாசமான காரியங்களை எதிர்பார்ப்பார், மனைவி வித்தியாசமான காரியங்களை எதிர்பார்ப்பார். அதாவது கணவன் வந்து சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி வளர்ந்துருப்பார்னா, அவருக்கு இந்த ரொமான்ஸ் அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அவர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சம்பளத்தை எடுத்துகிட்டு வந்து மனைவி கொடுத்துருவாரு, குடும்பம் நடத்துறதுல ஒழுக்கமாக போவார் வருவார், இப்படி இருப்பார். ஆனால் மனைவி பார்த்தீங்கன்னா ஃபுல் ரொமான்ஸில் இருப்பாங்க. அந்த அம்மாவுக்கு என்னன்னா, எனக்கு ஒரு ஹார்ட் கூட வாங்கி கொடுக்கல பாஸ்டர். இவர் கேட்குறாரு, ஏற்கனவே ஒரு ஹார்ட் இருக்கே அவளுக்கு, நான் எதுக்கு ஒரு ஹார்ட் அவளுக்கு வாங்கி கொடுக்கணும்? ஆனால் அந்த அம்மாவுக்கு வந்து மாதம் மாதம் சம்பளம் கொடுக்கறதெல்லாம் பெருசாக தெரியாது. என்ன வாங்கி கொடுக்கல? ஹார்ட் மாதிரி ஒரு கார்டு வாங்கி கொடுக்கல. என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் கொடுக்குறாங்களாம், அவங்க ஹஸ்பண்ட்லாம் கொடுக்குறாருன்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு அந்த பொண்ணு அவள் என்ன பண்ணிக்கிறா, ரொம்ப சலிச்சுக்கிறா. ஒரு ரொமான்டிக்காவே இருக்க மாட்டேங்கிறார் பாஸ்டர், அவரு ஒரு ரொமான்டிக்காவே அவர் வந்து பழக மாட்டேங்கிறாரு. நாங்கெல்லாம் ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கோம். எப்பா அதுதான் அவரு, இதுதான் நீ. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணணும், கொடுக்கல் வாங்கல்ல வித்தியாசங்களை கண்டுபிடிச்சு, சரி நான் சொல்லுவேன், எப்பா அவதான் ஏதோ கேட்கறாள், ஒரு ஆர்ட் தானேப்பா, 20 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துறான்ப்பா, ஒரு தலானியா வாங்கி கொடுத்துரு, அது வச்சுக்கிட்டோம். இவர் உடனே அதுக்கு எதுக்குப்பா, சரி இதெல்லாம் உலக பிரகாரமா நம்ம இருக்கக்கூடாது. இது என்ன தலானி, வீட்டில் பெரிய தலானியை வாங்கி வச்சிருக்கேன், இந்த குட்டி தலானி வச்சு அவ என்ன பண்ண போறா, தலைக்கும் வைக்க முடியாது காலுக்கும் வைக்க முடியாது, அதுக்கு ஒரு 400 ரூபா போடுறான் பாஸ்டர், அதுல ஒரு பிரயோஜனம் கிடையாதுன்னு அவர் சண்டைக்கு வர்றாரு. அவனும் எப்போ பரவாயில்லப்பா, அவள் தான் விரும்புறானா வாங்கி கொடுத்துறான்ப்பா. அப்போ என்னன்னா, சரி மனைவியினுடைய விருப்பத்திற்கு ஏற்ற விதமாய் கணவன் என்ன செய்யணும் சொல்லுங்கப்பா, வாய் திறந்து. இவ்வளவு நேரம் கத்தி கத்தி பேசுறேன், இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நானே கேள்வி கேட்டு நானே முடிச்சா எப்படி இருக்கும் சொல்லுங்க? அப்போ மனைவிக்கு ஏற்ற மாதிரி கணவன் என்ன செய்யணும், கொஞ்சம் மாறி கொஞ்சம் இணங்கி போயிடணும், அவ்வளவுதான். அதே போல மனைவியும் கணவனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும்,
கொஞ்சம் மாறி கொஞ்சம் இணங்கி போனா நான் இருக்கிறபடி தான் நான் இருப்பேன் அப்படி சொல்லக்கூடாது. அந்த வித்தியாசங்களை கண்டுபிடிச்சிட்டு சரி இதுதான் உங்களுக்கு பிடிக்குதா, சரி நம்ம அப்படி இருந்துக்கிடுவோம், அப்படி நம்ம செய்வோம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் மாறி செய்யறதுல ஒரு தவறுமே இல்லை, இல்லையா? இப்போ பாருங்க, நான் இங்க பாருங்க, இதே தான் யூனிஃபார்ம் எனக்கு. இது ஞாயிற்றுக்கிழமையும் சரி எல்லா நாளும் சரி இந்த ஒயிட் அண்ட் ஒயிட். உங்களுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு ஒன்றும் தெரியல, ஆனால் என் மனைவிக்கு என் மகனுக்கும் இதை பார்த்தாலே எரிச்சல் ஆகுறாங்க. எப்போன்னா எங்கேயாவது வெளியே போகணும்னு சொன்னால் இந்த ஒயிட் ஷர்ட், எனக்கு பொதுவாக ஒயிட் ஷர்ட் ரொம்ப பிடிக்கும், நான் ஒயிட் ஷர்ட் ரொம்ப விரும்புவேன். அதாவது நான் இந்த மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட் போடலன்னா கூட என் ட்ராவல்லாம் ஒரு கலர் பேண்ட் போடுவேன், அது லைட் கலராக போடுவேன். ஒரு ஒயிட் ஷர்ட் போடுறது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்களுக்கு அது பிடிக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வெளியே போகும்போது இங்கே நாங்கள் குடும்பமாக எங்கேயாவது தனியாக போகிறோம், கண்ணுக்கு யார் கண்ணுக்கும் படாமல், உங்கள் கண்ணுக்கெலாம் படமாட்டோம், அந்த மாதிரி நாங்கள் போகிறோம் அப்படின்னா அவங்க ஒரு ஷர்ட் எடுத்து வச்சுருப்பாங்க, இதை போடுங்க, இது உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. எனக்கு அது என்னடா இந்த ஷர்ட் எதுக்கு போடணும், இது எனக்கு என்னன்னா இப்போ எங்கே போய் காப்பி குடிக்க போனாலும் பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் ஒரு ஆள் வந்து நிற்குது. எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, பாஸ்டர் எப்படி உலக பிரகாரமா இருக்காருப்ப, சர்ச்சில் ஒரு வேஷம் போடுறாரு, வீட்டில் ஒரு வேஷம் போடுறாரு, வெளியில பாரு என்ன மாதிரி உல்லாசமா வாழ்றாருன்னு சொல்லிட போறான்னு எனக்கு பகு 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 பகுன்னு அடிக்கும். என் பையன், டேடி வாட் இஸ் திஸ், ஆல் த டைம் யூ ஆர் வேரிங் ஒயிட் ஒன்லி. நம்ம எல்லாம் ஃபேமிலியா தானே போறோம், மினிஸ்ட்ரிக்கு ஒன்றும் போல, we are going to a relative's house. நீங்க ஒரு நல்ல ட்ரெஸ் நாங்க கொடுக்கறது நீங்க போடுங்க. என்ன பண்றது, பிரைஸ் லார்ட் சொல்ல வந்தாலும் பரவாயில்லன்னு அந்த சட்டையை போட்டுட்டு போறோம். அந்த நேரம் பார்த்து கரெக்டா ஒரு குடும்பம் நிற்கும். நம்ம காரை விட்டு இறங்கும் போது, நீங்க கேப்ரியல் தாமஸ் ராஜ் தானே? இல்ல, தூரத்துல இருந்து பார்த்தேன், ஆனா ஒரு சந்தேகம் வந்துருச்சு, இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஏன் இப்படி பேச மாதிரி இருக்கேன்னு. ஆனா நான் ஏன் அந்த சில தடவை போட்டுக்கிறேன் அப்படின்னா, அவங்க கொடுக்கறத நான் போட்டுக்கிறேன். ஏன்னா இது என் குடும்ப நேரம், என்னுடைய மனைவி என் பிள்ளை அது சந்தோஷப்படுறாங்க, அதனால கொஞ்சம் அந்த நேரம் நான் மாறிக்கிறேன், அவங்கள மகிழ்விக்கிறதுக்காக பண்றேன். ஏன்னா அவங்க எல்லா நேரமும் அது கேட்கறது இல்லை, தனியா போகும்போது அப்படி கேட்குறாங்க, அதனால நான் என்ன பண்றேன், அதில் மாறிக்கொள்ளுகிறேன். நான் ஏன் இதை சொல்றேன்னா, சின்ன காரியம்தான், சின்ன காரியம்தான். அதுல நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கும்போது அதுல ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு விஜயம் அதுல வருது. என் மனைவி கல்யாணம் பண்ற வரைக்கும் ஒயிட் போட்டதே கிடையாது. அவங்க வளர்ந்த சபையில் அவங்க விசுவாசியாக தான் இருந்தாங்க. ஒயிட் போட்ட மாதிரி எனக்கு தெரியல, எந்த போட்டோலையும் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. அவங்க சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு போனாலே பொட்டு புடவை தவிர வேற எதுவும் கட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சது. அவங்க வீட்டில் அவங்களுக்கு இருக்க ஒரு பொண்ணு எல்லாம் அவங்க அம்மாவுடைய புடவைகள் எல்லாம் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தது எல்லாம் கலர் கலராக தான் போட்டு அவங்க போனாங்க. ஆனால் இங்கே சேர்ந்தாங்க பாருங்க, இது வெண்புறாவே அப்படின்னு ஒரு கூட்டம் இங்கே. அப்போ இங்கே சேர்ந்து ஊழியக்காரி ஆன உடனே ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் எந்த கூட்டமானாலும் பிரேயர் ஆனாலும் என்னதுதான் ஒயிட் அண்ட் ஒயிட். அது இங்கே ஒரு டிசிப்ளின்ல இருந்தோம். ஆனால் அவங்க என்ன செய்தாங்கன்னா, கல்யாணத்துக்கு அப்புறமா அதுக்கு தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க. அதில் என்ன இருக்குது, பரவாயில்ல, குடும்பம் தானே, இதில் என்ன இருக்குது, நம்ம குடும்பமாக ஊழியம் செய்கிறோம், அதில் கொஞ்சம் மாறிக்கலாம் அப்படின்வாங்க. எனக்கு ஒரு கலரில் தான் எனக்கு என் மனைவிக்கு புடவை வாங்கவே எனக்கு தெரியும். அந்த ஒரு கலர் தான். எங்கள் மனைவி நான் புடவை வாங்க போகிறேன்னாலே அவங்களுக்கு ஒரே கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இவர் இந்த கலரை தவிர வேறு எந்த கலருமே வாங்க மாட்டார். ஆனால் பாவம், நானும் அதே கலரை பல பல ஷேடில் வாங்கி கொடுத்தாலும் போட்டுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு என்னோட வாழ்ந்து ஏதோ காலத்தை ஓட்டுறாங்க. இப்போ அதெல்லாம் ஏன் அப்படின்னா, என்ன பண்ணுறது, புருஷன் ஆகிட்டாரு, வாங்கி கொடுக்கறது என்ன பண்ணணும், போட்டு தான் அவனை வீட்டுக்கு போன பிறகு தான் தெரியும் என்ன ஆக போகுது. சரி ஏதோ ஒன்று, ஆனால் இந்த சகிப்பு அப்படின்றது தேவை. இப்போ அவங்க ஒன்று சொன்னால் நம்ம கேட்டுக்கிறது, நாம ஒன்று சொன்னால் அவங்க என்ன பண்ணணும், கேட்டுக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம என்ன பண்றோம், விட்டு கொடுக்குறோம். பரவாயில்ல, உங்க ஸ்பேஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், என் ஸ்பேஸை நீங்க கொடுங்க. இந்த மாதிரி சகிச்சுக்கணும். பாருங்க, கொஞ்சம் வித்தியாசங்கள் கண்டிப்பா குடும்பத்துல வரதான் செய்யும். கண்டிப்பா வித்தியாசங்கள், எல்லாருமே ஒரே போல இருக்க போறது இல்லை. நீங்க நினைக்கிறது தான் கணவன் நினைக்கணும்னு சில பேர் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி மனைவி என்ன மாதிரியே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, இருக்க மாட்டாங்க. எவ்ரிபடி இஸ் டிஃப்ரெண்ட். நாம் அந்த we should learn the differences. அவங்களுடைய விருப்பங்கள் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா நாம் குடும்பத்தை எப்படி நடத்த முடியும், மிக சந்தோஷமாக நடத்த முடியும். அப்போ அந்த வித்தியாசங்களை புரிந்து கொள்றதுனால சகிப்பை வளர்த்து கொள்ள முடியும். ரெண்டாவது நம்ம கவனிச்சோம், நம்ம ஒருத்தருடைய வித்தியாசங்களை நாம புரிந்து கொள்றது மாத்திரம் இல்லை, 2-3 வாரமா தொடர்ந்து 2-3 மாசமா பேச லிஸ்னிங் ஈவன் இஃப் யூ டோன்ட் அக்ரி. ஒருவருக்கு ஒருவர் நாம கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க பேசுறத கவனிச்சாதான் சகிப்பு வளரும். பாருங்க, பேசுறத நடுவில் நிறுத்துறது,
அவங்க பேசிட்டு இருக்கும் போதே நமக்கு ஒத்து வராத அல்லது நம்ம ஏற்றுக்கொள்ளாத கருத்துக்களை வந்து எதிர்த்து பேசுறது, மறுத்து பேசுறது, இது வந்து குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா மாறவே மாறாது. கணவன் பேசுறாரா, அவங்களோட கருத்துக்களை சொல்றதுக்கு முழு சுதந்திரம் இருக்கணும். மனைவி பேசும்போது கருத்துக்களை எல்லாம் கேட்கறதுக்கு என்ன இருக்கணும்? முழு சுதந்திரம் அவங்களுக்கு இருக்கணும். நாங்கள் சிறு வயதில் வந்து சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது ராணிப்பேட்டையில் எங்களுடைய அத்தை இருந்தாங்க. அந்த பிஹெச்இஎல் கம்பெனியில் வந்து அவங்க இருந்தாங்க. உங்களுக்கு அதிகமாக நாங்கள் ஊருக்குன்னா அடிக்கடி அங்கே போவோம். ஏன்னா இங்கேருந்து சீக்கிரமாக போய் சேர்ந்துடலாம் ராணிப்பேட்டைக்கு. அப்போ இங்கேருந்து ட்ரெயின் ஏறி அவங்க வந்து எங்களை ட்ரெயின்லேருந்து நேராக குவார்ட்டர்ஸ் தான். அங்கே எதுக்கு ரொம்ப விரும்பி போவோம் அப்படின்னு கேட்டால், அவங்க வீட்டில் 3 ஆம்பளை பசங்க, நாங்கள் ஒரு 5 பேர். இது எல்லாம் சேர்ந்து ஒன்றா போனால் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு பெரிய பெரிய கிரவுண்ட் இருக்கும். அப்போ நாளெல்லாம் கிரிக்கெட் விளையாடுறது தான் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த மாதிரி ஒரு இடம் எங்கேயுமே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இப்படி போய் சந்தோஷமாக போய் விளையாடுவோம். அதில் நாங்கள் முதல் 4 பேர், அப்போ பெரிய பிள்ளைங்க. ஜோயில் இப்போ ரொம்ப சின்ன பையன். என்னுடைய சிஸ்டர் இருக்காங்க பாருங்க, நான், என் தம்பி மைக்கேல், அடுத்தது ஏஞ்சல். 3 பேரும் கிட்டத்தட்ட பக்கத்து வயசு, ஒரு வயசு தான் வித்தியாசம். அதனால் நாங்கள் 3 பேர் ஒரு கேங்காக சுற்றிட்டு இருப்போம். எல்லாரும் தாடும் ஒரே வயசில் கிட்டத்தட்ட பக்கத்தில் வயசு இருக்குதுனால. அப்போ என் தங்கச்சி பாருங்க, அந்த சைடில் 3 பசங்க, இங்கே நாங்கள் 3 பேர். என் தங்கச்சி வந்து இப்போ அவளுக்கு விளையாடுறதுக்கு ஆள் இல்லை. அதனால எங்களோடையே தான் பேட்டை தூக்கிட்டு வருவாள் விளையாடுறதுக்கு. நாங்கள் பாருங்க பசங்க ரொம்ப உஷாராக இருப்போம். அவளை எப்படிலாம் வேலை வாங்க முடியுமோ வேலை வாங்குவோம். பேட்டை தூக்கிட்டு வா, ஸ்டம்பை தூக்கிட்டு வா, அவள் பாருங்க அவளா தூக்கிட்டு விளையாட விடுவானுங்கன்னு சொல்லிட்டு. அப்போது விளையாட விடுறதுக்கு அவளை கொண்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணி, பிச்செல்லாம் ரெடி பண்ணி பேட்டிங் ஆரம்பிக்கும். அப்போது என் தங்கச்சி வந்து பொதுவாக வந்து என்ன பண்ணுவோன்னா, யார் டாஸில் வந்து தோற்று போகிறாங்களோ, அந்த பவுலிங் பண்ணுறாங்க பாருங்கள், அந்த டீமில் தான் என் தங்கச்சி பொதுவாக இருப்பாள். அப்போது அவளை விட்டு பவுலிங் பண்ணுறது, ஃபீல்டிங் பண்ணுறது எல்லாம் வச்சு அவளை வச்சு நல்லா வேலை வாங்கிட்டு, இது அவளை சும்மா விளையாட்டுக்கு தான், இது வன்மெல்லாம் கிடையாது. அப்போ அவளை நல்லா வச்சு பால் தூக்கி போட்டு நாங்களும் அடிக்கிறோம்னு சொல்லி நல்லா அடிச்சு நல்லா போதுமான அளவு விளையாடி முடிச்சுட்டு அவள் பேட்டிங் பிடிக்க வருவா பாருங்க. கேம் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு விளையாடலான்னு கிளம்பிடும். அவளுக்கு வரும் பாருங்க கோவம். இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கெல்லாம் பால் போட்டேன், எனக்கு பேட்டு பிடிக்கிறேன்னு எனக்கு ஒரு பால் கூட போட மாட்டேங்கிறேன்னு ஒரே கோவப்படுவா. அவள் அழுகிறத பார்த்து எங்களுக்குலாம் ஒரே சிரிப்பு. ஏன்னா அவளை வச்சு தான் நாங்கள் கிண்டல் பண்ணுறது, விளையாடுறது எல்லாம். இன்னைக்கு நிறைய வீடுகள் இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது எல்லா வேலையும் ஒரு பக்கம் மட்டும் அவங்க விரும்பினதெல்லாம் செய்ய வச்சிடுறது. தன்னுடைய விருப்பம் வரும்போது அதெல்லாம் செய்ய மாட்டேன். பேசும்போது இவங்க பேசும்போதெல்லாம் அவங்க இன்னொருத்தர் கேட்கணும். அவங்க பேச வரும்போது எனக்கு தூக்கம் வருது, நான் படுக்கட்டுமா அப்படின்றது. அல்லது நீ பேசுறது நான் கேட்க விரும்பல. அப்படி இல்லாம ஒருவருக்கு ஒருவர் நம்ம பேசுறத கவனிக்கிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். இப்ப நாம ஒரு 1/2 மணி நேரம் பேசுறோம்னா ஒய்ஃப் என்ன பண்ணணும்? 1/2 மணி நேரம் பேசுறதுக்கு டைம் கொடுக்கணும். நான் சொல்றது கரெக்டாக டைமர் போட்டு பாருங்கன்னு நான் சொல்ல, முடிஞ்சிச்சு டைம், பாஸ்டர் சொல்லிக்காரு 1/2 மணி நேரம் நான் கரெக்டாக ஆஃப் பண்ணு போதும் அப்படின்னு சொல்றது இல்லை. நான் சொல்றேன் 2 பேருமே பேசுறதுக்கு ஒரு இடத்தை நாம ஓப்பன் பண்ணி கொடு, லிசன் பண்ணணும். இவ்வளோ நேரம் நீங்கள் எனக்கு லிசன் பண்ணீங்க, நானும் உங்களுக்கு லிசன் பண்ணுறேன் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் லிசன் பண்ணாதான் அந்த குடும்பத்தை ஜெயமாக நடத்திட்டு போக முடியும். 2 பேரோட ஒப்பீனியன்ஸையும் வந்து கனம் பண்ணணும், மதிக்கணும். அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுகிற கருத்துக்களை நம்ம கேட்கறதுக்கு மனம் உள்ளவர்களாக இருக்கணும். சில கணவன்மார் எப்படின்னா, தாங்க பேசும்போது மனைவி அப்படியே உட்காந்து செய்தி கேட்கறது மாதிரி கேட்கணும். ஆனால் அவங்க பேசும்போது இவர் பார்த்தீங்கன்னா நீ பேசு அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுவார், வேலை பார்ப்பார். என்ன சொன்ன அப்புறமா கடைசி முடிச்ச பிறகு இவ்வளோ நேரம் பேசுறதை கவனிச்சிருக்கவே மாட்டார். அல்லது ரொம்ப அசட்டையாக பார்ப்பார். நீ என்ன சொல்ல, நான் என்ன கேட்க, உனக்கு என்ன தெரிய போகுது, உனக்கு ஒன்றும் தெரியாது. அந்த மனநிலை அப்படி இல்லை. நீயும் பேசு, நானும் பேசுகிறேன். நீ சொல்லுகிற கருத்துக்களையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், என் கருத்துக்களையும் நீ என்ன பண்ணு, ஏற்றுக்கொள். 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் இப்படி மனம் திறந்து கேட்கவும் நாம பழகவும் நம்ம விரும்புவோம்னா, நம்ம லிசனிங் ஹேபிட் வந்து என்ன செய்யும்னா சகிப்பை நமக்குள்ளே உருவாக்கும். எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்யும்? சகிப்பு. அப்ப லிசனிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். இந்த லிசனிங்ல வந்து நான் அநேக காரியங்களை நான் கற்றுக் கொடுத்தேன். அதுல வந்து கடந்த வாரம் பேசும்போது சொன்னேன், குழந்தைகளை போல கவனிக்க பழகணும்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா தெரியல உங்களுக்கு? we have to listen like children. குழந்தைகளை போல கவனம் செலுத்த ஒருத்தர் பேசும்போது, கணவன் மனைவி பேசும்போது ஒரு குழந்தையை போல கவனம் செலுத்தணும்னு சொன்ன. அதில் 3 காரியங்கள் போன வாரம் கவனிச்சோம். அதில் லிசனிங் லைக் சில்ட்ரன் பில்ட்ஸ் த ப்ரிமைஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப். அதாவது ஒரு குழந்தையை போல ஒருவருக்கு ஒருவர் நாம் கவனிக்கும் போது உறவுகளை கட்டிக்கொள்வதற்கு அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். 2வது, லிஸ்னிங் லைக் சில்ட்ரன் ப்ரூவ்ஸ் ஃபைன் கேரக்டர் அப்படின்னு நம்ம கடந்த வாரம் கவனித்தோம்.
அதாவது நல்ல குழந்தையை போல நம்ம கவனிக்கிற ஒரு சுபாவம் நமக்கு இருந்தா நற்பண்புகளை நமக்குள்ள வளர்த்து கொள்ளலாம், நல்ல குணத்தை வளர்த்து கொள்ளலாம் அப்படின்னு. மூன்றாவது, லிஸ்னிங் லைக் சில்ட்ரன் ப்ரிப்பேர்ஸ் அஸ் ஃபார் த ஃபியூச்சர். வருங்காலத்திற்காக நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு ஒரு குழந்தையை போல ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னு இந்த 3 கருத்துக்களை கடந்த வாரம் நான் சொல்லிக் கொடுத்தேன். இந்த வாரம் இந்த லிசனிங் பத்தி பேசும்போது ஐ வாண்ட் டு டாக் அபவுட் 3 குட் லிசனிங் பிராக்டிசஸ். எழுதுங்க, 3 குட் லிசனிங் பிராக்டிசஸ். கவனம் செலுத்தி ஒருவருடைய வார்த்தைகளை கேட்கிற 3 நல்ல பழக்கங்கள். 3 குட் லிசனிங் பிராக்டிசஸ். 3 காரியங்கள். நம்பர் 1, முதலாவது, லிசன் வித் passion. Listen with passion. அன்போடு கவனியுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, அன்போடு கவனியுங்கள் அல்லது விருப்பத்தோடு கவனியுங்கள். சொல்லுங்க வாய் திறந்து, விருப்பத்தோடு கவனியுங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை பாருங்கள். மத்தேயு 23:37. இயேசு எருசலேமை பார்த்து அழுகிறார். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளுக்கு கீழே கூட்டி எப்படி சேர்க்கும் அப்படின்னா ஒரு சத்தம் போடும். அந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த குஞ்சுகள் எல்லாம் என்ன பண்ணும், அந்த கோழியினுடைய சிறகுகளுக்கு கீழே ஓடி வந்து தஞ்சம் போகும். அவர் சொல்றாரு, உன்னை எத்தனையோ முறை சேர்த்து கொள்றதுக்கு நான் ஆசையா இருந்தேன் அப்படின்னா, நான் ரொம்ப சத்தம் போட்டேன், எவ்வளோ பேசினேன் உங்ககிட்ட, ஆனா உனக்கு என்ன இல்லாம போயிடுச்சுன்னா மனம் இல்லாமல் போய்விட்டது. எல்லாரும் சொல்லுங்க, என்ன இல்லாம போயிடுச்சு? இது வந்து காது கேட்காததுனால இல்லை, சொல்றத செய்யாததுனால இல்லை. சொல்றாரு, மனம் இல்லை, விருப்பம் இல்லை, மனம் இல்லாமல் போய்விட்டு. நாம வந்து ஒருத்தர் பேசும்போது, கணவன் மனைவி வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பேசுறது ரொம்ப முக்கியம், அந்த பேசுறத கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். நான் சொல்லும்போது நல் மனதோடு விருப்பத்தோடு கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம். விருப்பத்தோடு கவனம் செலுத்தணும். பேச ஆரம்பிக்கும் போதே ஒருத்தர் பேசுவதை நான் கேட்க மாட்டேன், அதை மதிக்க மாட்டேன், அதை கனம் பண்ண மாட்டேன், ஒரு அசட்டே அதை பார்ப்போம் அப்படின்னா அந்த பேச்சில் வந்து 2 பேருக்குள்ள ஒரு நல்ல உறவு கட்டப்படாது. அது வாஞ்சியா கவனிக்கணும். அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, அவங்க கருத்துக்கள் நம்மை விட மாறுபட்டதா இருக்கலாம், வித்தியாசமானதா இருக்கலாம், நமக்கு பிடிக்காத காரியங்களா கூட இருக்கலாம், ஆனா நம்ம கேட்கணும். லிசன் வித் பேஷன். இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனைனா பேசுறதுக்கு ரொம்ப விரும்புறாங்க, கேட்கறதுக்கு விரும்புறது இல்லை. they like to talk, they don't want to listen. அவங்க பேசும்போது ஒரே கவனிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, ஆனா மற்றொருவர் பேசும்போது இவங்க சட்டையே பண்ண மாட்டாங்க, கவனிக்கவே மாட்டாங்க. இவர் சொல்லுகிறார், ஏன் உன் வீடு பாழாகி விடப்பட்டது அப்படின்னா, நான் எவ்வளவோ பேசினேன், எவ்வளவோ சொன்னேன், கேட்கறதுக்கு மனம் இல்லாம போயிடுச்சு. you didn't have a heart to listen. நான் சொல்லுவேன், நம்ம வாழ்க்கையில இந்த கவனம் செலுத்துவதில் நாம வந்து வார்த்தைகள் மற்றவங்க பேசும்போது கவனிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது வாஞ்சையோடு கவனிக்கணும். என்ன சொல்றாங்க அப்படின்றத கருத்தோடு கவனிக்க வேண்டியது அவசியம், திறந்த மனதோடு கவனிக்க வேண்டியது அவசியம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் லவோதிக்கேய சபையை பார்த்து பேசுறாரு. இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம். அப்போ என்ன சொல்றாருன்னா, நான் தட்டுற சத்தம் உள்ள இருக்கவங்களுக்கு கேட்குது, ஆனா கேட்கிறவங்க வந்து கேட்காதது போல உட்காரலாம். ஆனா அவங்க என்ன செய்யறான்னா, அந்த கதவை திறந்துட்டான் அப்படின்னா நான் உள்ள பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோட போஜனம், உறவு உண்டாகும். பேசுவாங்க எல்லாருமே, ஆனா பேசுறத நம்ம கவனமா கேட்கிற பழக்கம் நமக்கு இருந்தா நல்ல உறவுகளை நம்ம கட்டிக்கொள்ளலாம், ஒருவரோடு நெருக்கமாக மாறலாம். ஒருவர் பேசும்போது வாஞ்சையோடு கவனிக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கணும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை பாருங்க. நீதிமொழிகள் 4:20-21. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். நம்முடைய வாழ்க்கையில
பேசுகிறதை கவனிக்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் தருவாராக. செவி சாய்த்து கவனிக்கிறது. நம்ம குடும்பங்களை கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். நிறைய அனுபவங்கள் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. சில பிரச்சனைகள், தவறுகள், நம்ம வாழ்க்கையில் இந்த நஷ்டங்கள்லாம் நம்ம திரும்பி பார்ப்போமானா, நீங்க கொஞ்சம் உங்க ஹிஸ்டரியை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த தவறு, இந்த பிழை, இந்த விழுகை, இந்த தவறான முடிவை எடுக்கிறதுக்கு முன்னால கணவனோ மனைவியோ எப்பயோ ஒரு முறை இதை செய்ய வேண்டான்னு எப்பயாவது ஒரு முறை நம்மளுக்கு எச்சரித்து கொடுத்துருப்பாங்க. சில பேர் எல்லா நஷ்டம் முடிஞ்ச பிறகு சொல்லி காட்டுவாங்க, நான் அன்னைக்கே சொன்னேன், இதை செய்யாதீங்க நான் சொன்னேன், இதை வாங்காதீங்க நான் சொன்னேன், இங்க போகாதீங்க நான் சொன்னேன், இதுல முதலீடு செய்யாதீங்க நான் சொன்னேன், நீங்க கேட்கல. அப்ப அர்த்தம் என்னன்னா, அன்னையிலேருந்து பேசிக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. இவங்களும் காதில் அது விழுந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனா என்ன பண்ணல, கவனிக்கல. இப்ப நஷ்டம் வந்த பிறகு அதை பற்றி வருத்தப்பட்டும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் கிருபையா நமக்கு கொடுக்கிற கணவன் மனைவி, ஆண்டவர் நமக்கு தயவா கொடுத்த இந்த உறவை நீங்க பாத்தீங்கன்னா, ஒருவருக்கு ஒருவர் துணையா இருக்கிறது தான் ஆண்டவர் கொடுக்குறாரு. நிறைய பேர் துணையா இருக்கிறதுனா சமைச்சு போடுறதுக்கு தான் நினைக்கிறாங்க, துணி துவைச்சு போடுறதுக்குன்னு நினைக்கிறாங்க, வீட்டை பெருக்கிறதுக்கு, வீட்டை மெயின்டைன் பண்றதுன்னு நினைக்கிறாங்க. கிடையாது. ஒரு கணவனுக்கு மனைவியையும் மனைவிக்கு கணவனையும் ஆண்டவர் கொடுக்கிறது எதற்காகனா, ஒருவன் விழுந்தால் இன்னொருவன் அவனை தூக்கி விடுவானே. ஒண்டியா இருக்கிறவனுக்கு ஐயோ, ஒண்டியா இருந்து விழுந்தால் அவனை தூக்கிவிட துணை இல்லையே. அப்போ ஒரு கணவன் ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்கன்னா அதை கவனிக்க வேண்டிய உத்தரவாதம் யாருக்கு இருக்கு? மனைவிக்கு இருக்கு. ஒரு மனைவி ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்கன்னா கவனிக்க வேண்டிய பொறுப்பு கணவனுக்கு இருக்கு. நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், நிறைய பேர் அவங்க பேசும்போதே என்ன தீர்மானத்தோட பேசுறாங்கன்னா, நான் தான் பேசுறேன், இப்போ இதுதான் கடைசி வார்த்தையா இருக்கும், அவங்க என்ன பேசினாலும் சும்மா கேட்குற மாதிரி கேட்டுவிட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தோட தான் பேசுறாங்க. இது அநேக குடும்பங்களுக்குள்ள பெரிய நஷ்டத்தை கொண்டு வந்திருக்கு. எத்தனையோ குடும்பங்கள் நான் பார்த்துருக்கேன், பெரிய வறுமை கோட்டுக்குள்ள, கடனுக்குள்ள, பயங்கரமான நஷ்டங்களுக்குள்ள அவங்க போய் சேர்ந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, கொஞ்சம் மட்டும் அவங்க கொஞ்சம் கவனிச்சிருந்தாங்கன்னா எவ்வளவோ அவங்க பிரச்சனைகளை தவிர்த்திருக்கலாம். ஆனா சொன்ன ஆலோசனைகளை கேட்கவே இல்லை. சில நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க பாருங்க, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு வாங்க பாருங்க, அந்த கதை தான் நிறைய வீடுகள்ல. நான் என்ன சொல்லிட்டேனோ அதான் கடைசி வார்த்தை. இப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இப்படி நடனம், இதை வாங்கினா வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமா, ரொம்ப ஆக்ரோஷமா அவங்க அதிகார கண்ணோட்டத்தில் மனைவியை கணவனை நடத்தும் போது அதுக்கு பெரிய விலை நாங்கள் பின்னாட்களில் கொடுக்கறத நான் பார்த்துருக்கேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஆலோசனை மட்டும் கொஞ்சம் கேட்டு கொஞ்சம் கவனிச்சிருந்தா எவ்வளவோ பணத்தை லாபமாக்கியிருக்கலாம், எவ்வளவோ பிரச்சனைகளை தவிர்த்திருக்கலாம், எவ்வளவோ சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம், எவ்வளவோ மேன்மையான இடத்துக்கு போயிருக்கலாம். நான் சொல்ற ஆலோசனை என்ன பண்ணல, கேட்கல. நான் சொல்லுவேன், 2 பேரும் ஒரு பழக்கத்தை வச்சிருக்கணும். நம்ம கேட்கும்போது திறந்த மனதோட கேட்கணும். ஏற்கனவே நம்ம மனசுல எல்லாத்தையும் முடிவு எடுத்துட்டு பேசக்கூடாது. நம்ம பேசும்போது ஓகே, மற்றவருடைய கருத்தில் உள்ள பிளஸ் என்ன, மைனஸ் என்ன, அதை ஆராய்ந்து பார்ப்போம், விவாதிப்போம், நினைச்சு பார்ப்போம், சிந்திப்போம். அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் நம்ம கொடுக்கலாம், அதையே நம்ம தியானித்து பார்ப்போம். பாருங்க, பொதுவாகவே ஒரு நல்ல எண்ட் ஆஃப் அ கான்வர்சேஷன், அதாவது நீங்க 2 பேரும் ஒருத்தர் பேசும்போது அந்த பேசுகிற காரியங்களில் உடனே ஒரு முடிவு எடுக்க முடியல, அல்லது உங்களுக்கு ஃபுல்லா புரியலன்னா நீங்க என்ன சொல்லி முடிக்கலான்னு சொன்னா, அதெல்லாம் வேணாம் அப்படி இல்லை. அதுக்கு போல என்ன சொல்லலாம்னா, சரி நான் ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் யோசித்து சொல்றேன், நான் கொஞ்சம் யோசித்து சொல்றேன். அந்த காரியத்தை யோசித்து நிதானித்து ஜெபித்து ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டு இதை செய்யலாமா செய்ய வேண்டாமா அப்படின்னு நம்ம நிதானித்து சொல்லுவது சிறந்த ஒரு முடிவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எடுத்த உடனே பேசும்போதே நீ பேசாத, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ எல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம், அப்படி இல்லை. சொல்லுங்க, நான் கேட்குறேன். கேட்டு முடிச்சுட்டு சரி நான் யோசித்து செய்கிறேன், எனக்கு கொஞ்சம் யோசிக்கிற டைம் கொடுங்க, கிவ் மீ சம் டைம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அப்படி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்பேஸை கொடுக்கும்போது பாருங்க, ஆவியானவர் கூட நமக்கு என்ன செய்வார், ஆலோசனை கொடுப்பார். நம்ம எந்த வார்த்தையை கேட்கும் போதும் அதை போய் ஜெபத்தில் வைத்து அந்த காரியத்தில் முடிவெடுக்கிறதுக்கு முன்னால கொஞ்சம் நம்முடைய இருதயத்தை அமர பண்ணுவோம். ஆனால் தெளிந்த மனதை கர்த்தர் நமக்கு தந்து சரியான பாதையிலே கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாது. முதலாவது எப்படி கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, நல்ல லிசனிங் பிராக்டிஸ் லிசன் வித் பேஷன். எழுதிட்டீங்களா? ரெண்டாவது, லிசன் வித் பேஷன்ஸ். லிசன் வித் பேஷன்ஸ், பொறுமையுடன் கவனியுங்கள்.
லிசன் வித் பேஷன்ஸ், பொறுமையுடன் கவனியுங்கள். 131 சங்கீதம் முதல் 2 வசனங்களை பாருங்கள். 131 சங்கீதம் முதல் 2 வசனங்கள். கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமையா உள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல் நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையைப் போல் இருக்கிறது என்று வாசி. அவர் சொல்லுகிறார், பால் மறந்த குழந்தையைப் போல நான் என்னை அமர பண்ணினேன். நல்லா கவனிங்க, ஏன் இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா அதனுடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அது நம்ம சரியா நம்ம அதுலேருந்து கருத்துக்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஒரு தாயினுடைய பாலை குடிக்கிற பிள்ளையினுடைய ஆட்டிடியூடை நீங்க பார்த்துருக்கீங்களா? அதுக்கு பசி எடுத்துருச்சுன்னு வச்சுக்கிடுங்க, அதை யாராவது அடக்க முடியும்? அது யார் சுத்தி இருக்கிறா, எந்த நேரம் எந்த காலம்லாம் பார்க்காது. அழ ஆரம்பிச்சதுன்னா அதுக்கு வயிறு நிரம்புற வரைக்கும் என்ன செய்யும்? அழும். அது நடுராத்திரி 2 மணி 3 மணி ஆனா கூட அழ ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது பால் குடிக்கிற பிள்ளை. ஆனா அதே இது பால் மறந்த பிள்ளைன்னு இருக்குது என்னன்னா கொஞ்சம் வளர்ந்த பிள்ளை. அந்த வளர்ந்த பிள்ளை என்ன செய்யும்னா ராத்திரி 12 மணிக்கு எழுந்திக்கிட்டு ஓ அழு. என்ன அழுகுற? பசிக்குது அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? பேசாம படு, நாளைக்கு காலில் தான் உனக்கு என்ன இருக்கு? சாப்பாடு இருக்கு. அப்போ அந்த பிள்ளை என்ன செய்யுதுன்னா பசிச்சா கூட கொஞ்சம் பொறுமையா இருக்கு. தூக்கத்தில் திடீர்னு 2 மணிக்கு எழுந்துச்சு அழுறது இல்லை. 4 மணிக்கு ஓன்னு அழுது எல்லாரும் எழுப்பி கிளப்பி இப்பமே எனக்கு சப்பாத்தி போட்டு கொடு, இப்பமே எனக்கு தோசை போட்டு கொடு அப்படியே கேட்கும். ஒரு வளர்ந்த பிள்ளை என்ன பண்ணுது? காலையில் எழும்போம், அப்போ அப்பா அம்மா நமக்கு என்ன கொடுப்பாங்க? ஆகாரம் கொடுப்பாங்க அப்படின்னு அமர்ந்து தூங்கு. தன்னுடைய தேவைகளுக்காய் பொறுமையா காத்திருக்கு. அது அவசரப்படுறது இல்லை. நான் சொல்லுவேன், கவனம் செலுத்துறதுல ஒருத்தர் பேசும்போது கவனிங்கன்னு சொல்லும்போது பொறுமையோடு கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். அவசரமே படக்கூடாது, பொறுமையா கவனிங்க. வேகத்துல நீங்க காரியங்களை அவசரப்படுத்தாதீங்க. யாக்கோபு 1:19. யாக்கோபு 1:19. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவுள். திருப்பி ஒரு முறை வாசிக்கலாம், எல்லாரும் வாசிங்க. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமா, அதாவது கேட்கறதுக்கு கவனிக்கிறதுக்கு வேகமா இருக்கணும், பேசுகிறதற்கு பொறுமையா இருக்கணும், கோபிக்கிறதற்கு தாமதமா இருக்கவும் நீங்க பழகிக்கணும். அவசரப்படாதீங்க. கேட்கறதுல ஜாக்கிரதையா இருங்க. உடனே பதில் சொல்லி பேசணும், உடனே கமெண்ட் பண்ணணும், கிரிட்டிசைஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. பொறுமையா கேளுங்க, டைம் எடுங்க, கிவ் டைம். இல்லை, நம்ம தமிழில் சொல்லுவாங்க ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்வாங்க. வேகத்தில் அநேக தவறுகளை நம்ம செய்வோம். பொறுமையாக முடிவெடுக்கும் போது அதில் தேவ ஆலோசனையும் தேவனுடைய பாதுகாப்பு அதில் இருக்குன்றத நான் நிச்சயமாய் உணர்கிறேன். அநேக வழியில் நம்ம வாழ்க்கையில் கேட்கறதுக்கு கவனம் செலுத்தாமல் பேசுகிறதுல தான் ரொம்ப வேகத்தை காட்டும் போது நிறைய நல்ல ஆலோசனைகள் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறோம், நம்ம பைபாஸ் பண்ணிட்டு போயிடுவோம். நிதானித்து பேசுறது, நிதானித்து கேட்கறது, பொறுமையா கேட்கறதுக்கு ஆண்டவரே எனக்கு கிருபை தாருன்னு கேட்கணும். சில பேருடைய பிரச்சனை என்னன்னா, ஒரு காரியத்தை விரும்பிட்டாங்க, அவங்க பார்த்துட்டாங்க, ஆசைப்பட்டாங்க, அவங்க நினைச்சிட்டாங்கன்னா உடனே எல்லாரும் அதுக்கு உடனே ஆம்னு சொல்லணும், எல்லாரும் அதுக்கு செயல்படணும், எல்லாரும் உடனே இவங்க பின்னால வேலை செய்ய ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு அவசரப்படுவாங்க. அந்த அவசரம் நம்ம வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாகவே இருக்காது. சில பேர் பாருங்க, ஒரு காரியத்தை ஆசைப்பட்டாங்க, ஒரு காரியம் வேணும்னு நினைச்சிட்டாங்கன்னா பின்விளைவுகளை யோசிக்க மாட்டாங்க, உடனே போய் கடன் வாங்கிட்டு வந்துருவாங்க. இந்த கடனை எப்படி நான் திருப்பி செலுத்த போறேன்? இந்த கடனை செலுத்தும் போது என் வாழ்க்கைக்கு எவ்வளவு இது பாதிக்கும், என் பிள்ளைங்களை எவ்வளவு பாதிக்கும், அடுத்த 10 வருஷம் என் வாழ்க்கை எப்படி பாதிக்கும் யோசிக்கிறது இல்லை. அவசரம் அவசரம். இப்ப நீ பாருங்க, நான் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நம்ம சர்ச்சில் உள்ளவங்களுக்கு, நான் பேசும்போதெல்லாம் இருக்கணும், எவ்வளவு கூடிய மட்ட அளவில் கிரெடிட் கார்டு உங்க கையில் இல்லாமல் நீங்க பார்த்துக்கிடுங்கன்னு நான் சொல்லுவேன். என்னது சிரிப்பு சொல்லுங்க, என்ன இருக்கக்கூடாது? கிரெடிட் கார்டு மட்டும் நம்ம கையில் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த கிரெடிட் கார்டால சீரழிஞ்ச குடும்பங்கள் ஏராளம். கிரெடிட் கார்டுனா என்னன்னு தெரியும்ல? கடன் அட்டைன்னு அர்த்தம். தமிழில் சொல்லணும்னா கடன் அட்டை. இந்த கடன் அட்டை என்ன பண்ணுன்னா, நீங்க வச்சிருக்கிற சம்பளத்துக்கு பேங்கே ஒரு கணக்கு போடும். உங்களுக்கு 55,000 உங்க லிமிட்டு, 1 லட்ச ரூபா லிமிட்டு, 2 லட்ச ரூபா லிமிட்டுன்னு ஒரு கார்டை கொடுத்துருவாங்க.
இந்த கார்டை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு பேங்க் பேலன்ஸே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஒரு பொருளை பார்க்குறீங்க 50,000 ரூபாய் அந்த பொருள்னா, உங்க லிமிட் 55,000னா ஒரு இழுத்தா போதும், கார்டை தேய்ச்சா போதும். என்ன பண்ணிடலாம், இன்ஸ்டன்டா அந்த பொருளை உடனே வாங்கிடலாம். உங்களுக்கு காசு கையில் இருக்கணும் அவசியம் இல்லை, பேங்க்ல காசு பேலன்ஸ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிரெடிட் தானே, கடன் தானே, தேய்ச்சிங்கன்னா உடனே என்ன பண்ணும், இன்ஸ்டன்டா சொல்ற பில் ஓடிடும். அவன் நினைப்பான், என்ன அதிசயமா இருக்குது இது அதிசயம் அன்னைக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் அன்னையிலேருந்து என்னது வேதனை. இப்போ என்ன பிரச்சனைனா, நான் இப்போ தேய்ச்ச கார்டை அதுக்கு எவ்வளோ டைம் லிமிட் கொடுப்பாங்கன்னா 1 month தான். ஒரு மாசத்துக்குள்ள நீங்க திருப்பி ரீபே பண்ணா உங்களுக்கு வட்டி இருக்காது. ஒரு மாசம் தப்புச்சுன்னா 12% வட்டி போட்டுருவோம். இன்னைக்கு நிறைய பேர் இந்த கிரெடிட் கார்டில் அவங்க செலவு பண்றதுக்கு தேய்ச்சது 2,000 ரூபாய்க்கு தேய்ச்சாங்க. கடைசியில் அந்த பேமெண்ட்ஸ்க்கு டிஃபால்ட்டா மாறி கடைசியில் இன்றைக்கு பல வருஷங்களாக அவங்க யாரா இருக்காங்களா, கடனாளிகளா இருக்காங்க, கொடுக்க முடியல திரும்ப. நான் உங்களுக்கு ரொம்ப தாழ்மையா சொல்றேன், நீங்க அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க. உடனே தேய்க்கணும், உடனே அந்த கடன். சில பேர் எதுக்கு எடுத்தாலும் பக்கத்து வீட்டுக்கு ஓடி போய் கடன் வாங்கிட்டு வந்துடும். சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் போய் உடனே போய் 50,000 கொடு, 1 லட்சம் கொடு, 5 லட்சம் கொடு, 10 லட்சம் கொடு. எப்படி திருப்பி கொடுக்க போகிற? நீ கொடுக்கிற காலத்துல உன்னுடைய குடும்பம் என்ன நஷ்டத்தை அனுபவிக்க போகுது? பொறுமை இல்லைங்க. என் வாழ்க்கையில இந்த பாடத்தை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் கத்துக்கிட்டேன். நாங்கள் குடும்பம் ஆரம்பித்த நாட்களில் நான் உங்களுக்கு இந்த சாட்சியெல்லாம் சொல்லியிருக்கேன். நான் கல்யாணம் ஆன பிறகு தான் எனக்கு முதல் சம்பளத்தை சச்சலத்து கொடுத்தாங்க. கல்யாணம் ஆகி என் மனைவி, புது மனைவியை நான் எங்கள் அப்பாவை சந்திக்கிறதுக்காக வர சொல்லியிருந்தாங்க. ஆஃபீஸ்க்கு போனேன், கொஞ்ச நேரம் பேசி ஊழியத்தை பற்றிலாம் பேசிட்டு, சரி இந்த மாதத்துலேருந்து நீங்கள் கர்த்தரை பாருங்கள், நான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன், அந்த சம்பளத்தில் நீங்கள் வாழ்ந்துக்கிடுங்க. நாங்கள் எனக்கு ஒரே சந்தோஷம், அப்புறம் சம்பளம்லாம் கொடுக்குறாங்களே அப்படின்னு. அது வரைக்கும் சம்பளம் கிடையாது, அப்பா வீட்டில் தான் சாப்பிட்றது. சம்பளம்னு கொடுத்த உடனே கவரை வாங்கிட்டு வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக கவரை திறந்து பார்த்தா 1,500 ரூபாய் இருந்துச்சு. இது 1 மாத சம்பளம். அப்படி தான் எங்கள் குடும்ப வாழ்க்கை ஆரம்பிச்சது. அந்த அந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுனாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் குடும்பம் வளர 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 ஏற்றி 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 கொடுத்தாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் எங்கள் சம்பளம் 5,000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு. ஆனால் எனக்கு ஆசைகள், ஏராள ஆசைகள். அந்த வயது அப்படி ஆசைகள் நிறைந்த ஒரு வயது. அப்போ நான் எனக்கு அந்த மியூசிக் மேலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இந்த மியூசிக்கு, சவுண்ட் சிஸ்டம் இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். அப்போ சில பேர் என்கிட்ட அவங்களா கேட்டது தான், நீங்கள் மியூசிக்லாம் எங்களுக்கு பண்ணி கொடுப்பீங்களா, நாங்கள் பாட்டெலாம் எழுதியிருக்கோன்னு. எனக்கு இவங்க சொன்ன உடனே எனக்கு ட்ரிகர் ஆகிடுச்சு, மியூசிக்லாம் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் அப்படி ஸ்டுடியோலாம் வச்சு பண்ணுறதை பார்த்த உடனே எனக்கு ஒரே ஆசை. ஆனால் அப்பாட்ட போய் கேட்டால் காசு கொடுக்க மாட்டாருன்னு தெரியும். எனக்கும் வருமானம் கிடையாது, எனக்கு கையில் காசு ரொம்ப கிடையாது. அப்போது நான் ஒரு நாள் என்னுடைய கசின் ஒருத்தர் இருந்தான், அப்போ டாட்டாவில் டிசிஎஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். அவன்கிட்ட எதிர்ச்சியாக சொன்னேன், இந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோலாம் கட்டலான்னு இருக்கேன்டா, ஆனால் காசு எதுவுமே இல்லை, என்கிட்ட ஒன்றும் சேவிங்ஸும் கிடையாது. அவன் பாருங்க உடனே, உனக்கு காசு வேணா சொல்லு, நான் தரேன், எனக்கு லோன் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது, நான் உனக்கு லோன் போட்டு தரேன், உனக்கு எவ்வளோ தேவைன்னா நீ வெயிட் பண்ணு, நான் பார்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு போய் மடன்னு தேடி எவ்வளோ செலவாகும்னு ஒரு ஸ்டுடியோ கட்டுறதுக்கு, ஒரு ரூமில் செட்டப் பண்ணுறதுக்கு ஸ்பீக்கர், அதோடைய சவுண்ட் கார்டு, அதோடைய மைக்கு, இன்டீரியர் எல்லாம் பண்ணுறதுக்கு என்ன ஆகுனா ஒரு 2.5 லட்சம் ரூபான்னு பில்லு வந்துச்சு. தெரிஞ்சது எனக்கு. போய் சொன்னேன், ஒரு 2.5 லட்ச ரூபா ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு என்ன 2.5 லட்சம்லாம் ஒன்றுமே கிடையாது, நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன், ஈஸியாக எடுத்து கொடுக்குறேன். எனக்கு அப்பா ஆண்டவரே வானம் திறந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி அனுபவம் நமக்கு இப்போ கிடையாது இல்லையா, புதுசு இது. 2.5 லட்சம் ரூபாயின்னு சொல்லிட்டு ஒரே வாரம் தாங்க கொண்டு 2.5 லட்சத்தை கையில் கொடுத்துட்டான். யார் இந்த மாதிரி நம்ம கையில் கொடுத்தா? ஒரே சந்தோஷமாயிட்டேன். 2.5 லட்சத்துக்கு போயிட்டு எனக்கு விரும்பின பொருட்கள், எனக்கு விரும்பின இன்ஸ்ட்ருமெண்ட், எனக்கு விரும்பின மைக்கு, ஸ்டுடியோ எக்யூப்மெண்ட் எல்லாம் வாங்கிட்டேன். வாங்கி கொண்டு ஐயோ, அந்த நேரம் பார்த்து சாம்சுந்தரம் பாஸ்டர் வர வீட்டுக்கு வந்தார். அவர் ஒரு விஷயமா வந்தார். அவரை உள்ள கூட்டு போய், அது ஒரு ரோலிங் சேர் ஒன்று இருந்துச்சு, பெரிய சேர், அது வரை வாங்கி போட்டிருந்தேன். அவரை உட்கார வச்சு அவர் ஒரே ஏசியெல்லாம் பார்த்து பரவசமாயிட்டார். ரொம்ப அழகா இருக்குப்பா அப்படின்ட்டு ஜெபம்லாம் பண்ணிட்டு போயிட்டாரு. ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாரு, அவ்வளோதான். என் கசின் சொன்னான், மாசம் மாசம் நீ இவ்வளோ கட்டணும்னு. ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 13,000 நினைக்கிறேன். என்ன எவ்வளோ? 8,000. ஒரு மாசத்துக்கு 8,000 ரூபாய் திரும்ப கட்டணும். என்ன ஒரு வெறி எனக்குள்ள வந்துச்சுன்னு தெரியலங்க. வாங்குற சம்பளம் 5,000, 8,000 ரூபாய் நான் திருப்பி கொடுக்கணும். அவ்வளோ ஒரு விசுவாசம் எனக்குள்ள வந்துருச்சுங்க, கர்த்தர் நம்ம தேவையை சந்திப்பாருன்னு. நீங்கெல்லாம் பார்க்கறத பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு. பயங்கர விசுவாசம் ஆயிட்டேன். மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் எனக்குள்ள வந்துருச்சு. அந்த 8,000 எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பான்ற வசனம் ஞாபகம் வருது.
துணிஞ்சு போய் அந்த கடனை வாங்கிட்டு, நான் சொல்றேங்க, அடுத்த 2-3 வருஷம் நினைக்கிறேன் அந்த கடனை தீர்த்து முடிக்கிறதுக்கு, ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் நினைக்கிறேன். ஐயோ, அந்த 8000 ரூபாவை நான் ஒவ்வொரு மாசம் கொடுக்கறதுக்குள்ள நான் பட்ட பாடு கர்த்தர் மட்டும்தான் அறிவாருங்க. ஏன்னா அந்த டேட்டுக்குள்ள அதை கரெக்டா போடணும் உள்ள, அல்லது வட்டி அதிகமாயிடும் அவனுடைய கணக்குல. அந்த 8000 சேர்க்க, நான் சொல்றேங்க, நிறைய நாள் அடிப்படை அத்தியாவசிய பொருட்களை கூட நான் வாங்க முடியல. ஏன்னா மாசம் ஆரம்பிச்சாலும் எனக்கு மனசு பட 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 நினைக்கணும், 8000 ரூபாய் கொடுக்கணுமே, 8000 ரூபாய் கொடுக்கணுமே, 8000 ரூபாய் கொடுக்கணுமே. 3 வருஷம் அந்த கடன் சுமையில நான் வெளியே சொல்ல முடியல. எங்க அப்பாட்ட சொன்னா சத்தம் போடுவாங்க, சொல்ல முடியாது. அமைதியா பல்ல கடிச்சிட்டு, ஐயோ ஆண்டவர், நீ ஏதோ கிருபையா எனக்கு ஏதோ ஆண்டவர் அந்த எக்ஸ்ட்ரா பணத்தெல்லாம் கொடுத்து நான் கட்டி முடிக்க உதவி செய்தார். ஆனா அன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து, இன்னையோட சரி இந்த கடன் மட்டும் வாங்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுத்து, தேவ கிருபையினால திருமணமாகி 22 வருஷம் தாண்டிட்டோம். அந்த முதல் 3 வருஷத்துல நான் செய்த தவிர இன்னைக்கு வரைக்கும் நான் ஆண்டவர் கிருபையினால செய்யலை. தேவ கிருபையினால தைரியமா சொல்லுவேன், என் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எந்த கடனும் யார்ட்டையும் நான் வாங்கலை, இது வரைக்கும் வாங்கலை. கர்த்தர் கிருபையாக எனக்கு வேண்டிய தயவுகளை தந்து கிருபையா நடத்திட்டு வர்றாரு. தேவைகளை சந்திக்கிறார், என்ன கொடுக்கிறாரோ அந்த நிலையில என் குடும்பத்தை நான் வச்சிருக்கேன். அந்த நிலையில் என் குடும்பத்தை நடத்திட்டு போற கர்த்தர் கிருபையா இரக்கம் பாராட்டியிருக்கார். சில பேர் ஒரு நாள் என்கிட்ட வந்து சொன்னாங்க, என்ன பாஸ்டர் உங்க பையனை நேச்சுரல் ஸ்கூல்ல தான் போட்டிருக்கீங்க, நீங்களாம் வேற எங்கேயோ படிக்க வைப்பீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு. எனக்கு இருக்கிற வருமானத்துக்கு இங்கே தான் படிக்க வைக்க முடியும், அது போதும், அந்த படிப்பு படித்தா அவனுக்கு போதும், அவ்வளோதான். தட் இஸ் இனஃப் ஃபார் மீ. கடன் வாங்கிலாம் நான் படிக்க வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த எளிமையாக படித்தா போதும், கர்த்தர் அவனை உயர்த்த நேரம் கர்த்தர் உயர்த்தட்டும், இதுக்கு மேலே என்னால் கொடுக்கறதுக்கு எனக்கு கையில் இல்லை. அந்த எளிமையில தான் என்னை காத்துக்கொண்டு ஆண்டவர் கிருபையில் 2 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் கிரெடிட் கார்டு என் கையில் கிடையாது. ஆனால் இப்போ தான் ஒரு கிரெடிட் கார்டு வச்சுருக்கேன். எதுக்குன்னு சொன்னால், சில முறை வெளிநாடுகளுக்கு பயணம் போகிறேன், ஒவ்வொரு நாட்டிலையும் செலவு பண்ணுறதுக்கு ஒரு ஏர்போர்ட்டில் இறங்கி காப்பி குடிக்கணும்னா கூட அந்த நாட்டினுடைய கேஷ் எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கு. அதுக்கு நான் போய் கேஷை மாற்றி அதுக்காக ஒரு கார்டு வச்சுருக்கேன். எதுக்குன்னா, ஒரு ஏர்போர்ட்டில் இறங்குனா ஒரு டாக்ஸி பிடிக்கிறதுக்கு, ஒரு அவசரத்துக்கு ஏதாவது ஒன்று செலவு பண்ணுறதுக்கு, ஒரு காப்பி குடிக்கிறதுக்காக ஒரு கிரெடிட் கார்டு வச்சுருக்கேன். அதை கூட செலவு பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு $1 செலவு பண்ணிட்டேன், $5 செலவு பண்ணிட்டேன், ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணிட்டேன், 5000 ரூபாய் செலவு பண்ணிட்டேன்னா, செலவு பண்ணி முடிச்சு கூடுமானம் மட்டும் அதே நாள் இரவுக்குள்ள அந்த பேமெண்ட்டை அதுக்குள்ள அனுப்பி விட்டுருவேன். அனுப்பி அந்த க்ளோஸ் பண்ணிவிடுவேன். எனக்கு இந்த கடனோட நான் படுக்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பி அந்த கிரெடிட் கார்டு பில்லிங் என் மேலே வந்துடக்கூடாதுன்றதுல ஜாக்கிரதையா இருக்கேன். இன்றைக்கு வரைக்கும் ஆண்டு இருக்கிறவேல் அப்படி இருக்கேன். உங்களுக்கு அன்பாக நான் சொல்றேன், நீங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னா அவசரப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில மட்டும் எதையுமே துரிதமாய் சேர்த்த செல்வம் பிந்தின நாட்களில் வேதனையாக மாறும். கர்த்தர் உங்களை பொறுமையா ஆசீர்வதிக்கிறதுக்கு பொறுமையா இருங்க. உங்களுடைய சக்திக்கு மிஞ்சின காரியங்களை நீங்க அழுத்தமாக செய்யணும்னு நினைக்கும் போது நீங்க மாத்திரம் இல்லை, உங்க குடும்பமே வேதனைக்குள்ள போயிடும். உங்க பிள்ளைகளுடைய வருங்காலங்கள் பாதிக்கப்படும். உங்களுடைய வீடு ஒரு பெரிய பாரத்திற்குள்ள போயிடும். அவசியம் இல்லாத சுமைகளை சுமந்துட்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. காலையில் நீங்க பெட் அவுட் எழும்பும் போது எப்படி இருக்கணும்னா, ஃப்ரீயா எழும்பணும். ராத்திரி படுக்கும் போது பயப்படாம படுக்க போகணும். ஒரு மாசத்தை ஆரம்பிக்கும் போது பயப்படாம மாசத்தை ஆரம்பிக்கணும். அந்த மாசத்தை முடிக்கும் போது பயப்படாம முடிக்கணும். எந்த தேதியை பார்த்து உங்களுக்கு பயம் வரவே கூடாது. அந்த மாதிரி உங்க வாழ்க்கையை வாழணும்னு ஒரு தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் தெரியுமா, அந்த பயத்தினால நடுக்கத்தினால அவங்க வாங்கி கொண்ட கடன்களை திருப்ப கொடுக்க முடியல அப்படின்ற அந்த பயத்துல ஸ்ட்ரெஸ் ஆகி அவங்களுக்கு பிரஷர் ப்ராப்ளம்ஸ், சுகர் ப்ராப்ளம், அவங்களுக்கு நிறைய வியாதிகளுக்கு அவங்க ஆளாயிட்டாங்க இன்னைக்கு. ஏன்னா அவங்க ராத்திரி படுக்கும் போதெல்லாம் அவங்க என்னன்னா, ஐயோ இந்த மாசம் இந்த எக்ஸ்ட்ரா செலவாயிடுச்சு, எப்படி கட்ட போறேன், எப்படி கொடுக்க போறேன், எப்படி செலுத்த போறேன். ஏன்னா நான் அது போயிருக்கேங்க. அந்த 3 வருஷம் 8000 ரூபாய் திருப்பி கொடுக்கறதுக்கு கனவெல்லாம் கெட்ட கனவா தாங்க வரும். பயமா இருக்கும். அந்த 15ஆம் தேதிக்குள்ள அந்த காசை சேர்க்கறதுக்கு என்னென்ன ஜெபம், எவ்வளவு ஏக்கம், எவ்வளவு பயம், நடுக்கம், இருதயத்தை பிடிக்கும். நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், இந்த தொல்லையிலிருந்து உங்களை என்ன பண்ணுங்க, தள்ளி வச்சுக்கிடுங்க.
அப்போ நீங்கள் சொல்லலாம், அப்போ கடனே வாங்கக்கூடாதப்பா சார், நாங்கள்லாம் ஃப்ளாட்லாம் கடன் தான் வாங்கி வச்சுருக்கோம், இஎம்ஐயில் தான் வாங்கியிருக்கோம். உங்களுக்கு ஒரு சின்ன பிரின்சிபல் சொல்கிறேன். இப்போ மாதந்தோறும் பால் வாங்குறீங்க. பாலுக்கு வந்து நீங்கள் முதல்ல காசு கொடுத்து நீங்கள் பால் வாங்கலை. அந்த 30 நாள் பால் போடுறான், அதுக்கப்புறமா நீங்கள் கொடுக்குறீங்க, காசு கொடுக்குறீங்க. ஒருத்தர் வீட்டில் வேலை செய்யறதுக்கு ஒரு வேலைக்கு ஒரு சகோதரி வர்றாங்க. அவங்க 30 நாள் வேலை செஞ்சு முடிச்சோடனே என்ன பண்ணுறீங்க? அவங்களுக்கு சம்பளத்தை கொடுக்குறீங்க. முதல் நாள் 1ஆம் தேதி சம்பளம் கொடுத்துட்டு வேலைக்கு வாங்கன்னு 30 நாள் கூப்பிடுறோமா? இல்லை. உண்மையை பார்த்தா அது ஒரு விதமான ஒரு கடன் தான் இல்லையா? 30 நாளுக்கு அப்புறம் அவங்க காசு கேட்பாங்க, நம்ம கேட்குற காசை நம்ம என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அப்போ நம்ம என்ன கணக்கில் நம்ம வந்து பால் வாங்குறோம், எந்த கணக்கில் வந்து ஒரு வேலைக்காரிக்கு நம்ம சம்பளம் கொடுக்குறோம்னா 30 டேஸ்க்கு அப்புறமா நான் சம்மதிக்கிற காசை கொடுக்கிற தகுதி எனக்கு இருக்குன்னு நம்ம முதல்ல கணக்கு பார்க்குறோம். இயேசு சொன்னார், ஒருவன் ஒரு வீட்டை கட்டுவதற்கு முன்பதாக, ஒரு கோபுரத்தை கட்டுவதற்கு முன்பாக ஆகும் செலவை என்ன செய்வான்? கணக்கு பார்க்கிறான். அதற்கு திராணி இருக்கிறது என்று கண்டால் அவன் கட்டுவான். திராணி இல்லைன்னு அவன் கண்டுபிடிச்சான்னா கட்ட மாட்டான். திராணி இல்லாம கட்ட ஆரம்பிச்சான்னா அந்த கோபுரத்தை முழுசா கட்ட முடியாம பாதியில நிறுத்திட்டு வர்றவங்க போறவங்க எல்லாம் பரிகாசம் பண்ணுவாங்க. ஆரம்பித்தான், முடிக்க திராணி இல்லை என்று அவனை பார்த்து பரிகாசம் பண்ணுவாங்க. அப்போ நீங்க வந்து ஒரு இஎம்ஐ போட போறீங்க, நீங்க வந்து ஒரு வீட்டை வாங்க போறீங்க, ஒரு வாகனத்தை வாங்க போறீங்கன்னா தயவு செய்து உட்காந்து கணக்கு பாருங்க. இது என்னால் முடியுமா? இது என்னால் கட்டி தீர்க்க முடியுமா? இது எனக்கு அவசியமா அப்படின்னு யோசிங்க. சில பேர் கார் வாங்க எல்லாரும் ஆசைப்படுறீங்க, ரொம்ப நல்லது தான். என்னை பொறுத்த வரைக்கும் பைக்கை வாங்குறத விட கார் வாங்குறது நல்லது. இன்றைக்கி இருக்கிற ரோட்டினுடைய பாதுகாப்பை பார்க்கும்போது, பிள்ளைங்க அதிகமாக இருக்கும்போது ஒரு கார் வச்சிருக்கிறது நல்லது. ஆனால் ஒரு ஷோரூம்குள்ளே போகும்போதே திட்டமிட்டுட்டு போங்க என்ன வாங்கணும்னு, எது அளவுக்கு எனக்கு செலவு பண்ண முடியும்னு யோசித்து செய்யுங்க. எந்த லெவலில் கார் நான் வாங்கணும், எது எனக்கு அவசியம், எது தேவை, எதை நான் மாதம் மாதம் செலுத்துகிற கணக்கில் இது வந்து நெருக்கடியில் கொண்டு வந்து என்ன விடக்கூடாது. நான் வந்து திருப்ப செலுத்துகிற பணத்திற்கு மீதியான பணம் இருக்கணும், எனக்கு அவசர தேவைகளுக்கு காசு இருக்கணும், நெருக்கடியில் கொண்டு போய் என் குடும்பத்தை விட்டுறக்கூடாது அப்படின்னு நாம ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டியது அவசியம். சில பேர் காரை வாங்கிட்டாங்க, ஆனால் காரில் ஏறும் போதெல்லாம் ஹார்ட் பீட் அதிகமாகுது. ஏன் தெரியுமா? இந்த மாதம் இஎம்ஐ எப்படி செலுத்த போகிறேன். சில பேர் காரை வாங்கிட்டு பெட்ரோல் வலிக்கு காசு கிடையாது, பெட்ரோல் போட காசு இல்லை. ஏன்னா சரியா திட்டமிடலை. கார் வாங்கிட்டாங்க, எதுக்குன்னா என் பிள்ளைய ஸ்கூலுக்கு விடுறதுக்கு கார் வேணும், ஆனால் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட காசு இருக்காது. அப்போ என்ன பிரச்சனைனா மிஸ்மேனேஜ்மெண்ட். அங்கே இதெல்லாம் ஏன் வந்ததுன்னா, இந்த பாரங்கள் ஏன் வந்ததுன்னா அவசரம். யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, யோசிக்கல, ஆலோசிக்கல, முன்னாலே திட்டமிடல, பொறுமையா நான் யோசிக்கல, அவசரப்பட்டு கொண்டு போய் விழுந்துட்டேன். நம்ம சபையில் ஆண்டு கிருபையில் பல ஆயிரம் குடும்பங்கள் இருக்காங்க. எனக்கு பல ஆயிரம் கதைகள் எனக்கு தெரியும். ஒவ்வொருத்தர் சொல்கிற சில வேதனையான கதைகளை பார்க்கும்போது ரொம்ப மனசு சங்கடமாக இருக்கும். அவங்களுக்கு உதவ முடியலேன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களுடைய நெருக்கடியை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, அவசரப்பட்டுட்டேன் பாஸ்டர், யாரோ சொன்னாங்கன்னு போய் இதில் போய் முதலீடு பண்ணிட்டேன் பாஸ்டர், ஆரம்பிச்சிட்டேன் பாஸ்டர், இப்போ முடிக்க முடியல பாஸ்டர், கட்ட முடியல பாஸ்டர், என் வீட்டையே எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, என் நிலத்தை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, பேங்க்ல வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க, சொந்தக்காரங்க நெருக்கடி கொடுக்குறாங்க, அவசரப்பட்டேன் பாஸ்டர். அவசரம். பிரியமானவர்களே, கணவன் மனைவி ஒருவரோடு ஒருவர் பேசும்போது கூட பொறுமையுடன் செயல்படுறதுக்கு திட்டமிடுங்க. பொறுமையோடு, அவசரப்படாதீங்க. நாளைய தினத்தை குறித்து கருத்துள்ளவர்களா இருங்க. ஒவ்வொன்றையும் எடுத்து செய்யும் போது ஜாக்கிரதையோடு செய்யுங்க. ஆண்டவர் கிருபையில் இந்த ஒரு பெரிய சபையை நிர்வாகம் பண்ற வேலையை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. பயத்தோடு சொல்றேன், எவ்வளவோ தேவைகள் இருக்கு, எவ்வளோ காரியங்களை நிர்வாகம் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் ஒவ்வொரு நாளும் ரொம்ப பயந்து ஜாக்கிரதையாக தான் நான் செயல்படுறேன். ஆனால் வர்ற ஆளுங்க நம்மளை தூண்டி விடுறத பார்த்தீங்கன்னா, நாளைக்கே எல்லாத்தையும் புரட்டி முடிக்கிற மாதிரி தான் நம்மளை தூண்டி விட்டுருவாங்க. நாம எல்லாருடைய தூண்டுதலுக்கும் நம்ம வந்து இணங்கணும்னு வச்சுக்கிட்டுங்களேன், சீக்கிரமாக நம்ம பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிடும். இப்போ நான் அனௌன்ஸ் பண்ணிட்டேன், ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி டெடிகேஷன் நடக்க போகுதுன்னு. மனசில் ஆசை இருக்கு, அந்த 13ஆம் தேதிக்குள்ள அந்த மேலே உள்ள மெயின் ஹாலில் ஏசி எல்லாம் போட்டு அந்த முதல் ஹாலையாவது முடிச்சிடணும்னு நான் ரொம்ப விரும்புகிறேன், ஜெபிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். ஆனால் எவ்வளவோ நெருக்கடிகள், எவ்வளவோ தேவைகள் வந்தாலும் ஒரே ஒரு வார்த்தை எனக்குள்ள அடிக்கடி நான் சொல்லிக்கிறேன், ஆண்டவரே தேவை இருக்கு, நான் சபையில் சொல்கிறேன், எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, கொடுக்குறவங்க கொடுக்குறாங்க, ஆனால் அந்த தேவைகளை நீர் சந்திச்சா 13ஆம் தேதி ஏசி போட்டு குழு குழுன்னு டெடிகேஷன் நடக்கும்.
நீங்க கொடுக்கலையா ஃபேன் ஓடும், நல்லா ஆராதிக்க போறோம், அவ்வளவுதான். அதனால அன்றைக்காவது சீதோஷ நிலையை நல்லா மாற்றி கொடுங்க ஆண்டவரையும் ஜெபம் பண்ணிட்டு. அவசரப்பட வேண்டாம். அவசரப்பட்டு எதிராவது போய் நுழைஞ்சிட்டு பிரச்சனையில் மாட்டிக்கிடக்கூடாதுன்றதுல ரொம்ப ஜாக்கிரதை. ஏன்னா இந்த பிரச்சனை என்னோடு முடியாது, முழு சபையின் மேலே இந்த பாரம் வரும். எந்த ஊழியத்தையும் செய்ய முடியாது, அப்படியே முடங்கிடுவோன்னு எனக்கு தெரியும். ஏங்க நம்ம சர்ச்சுக்கு இன்னும் நம்ம ஆலயத்தை முடிக்கிறதுக்கு ஒரு சில கோடிகள் தேவையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில பேங்க்ஸ் வந்து நம்மகிட்ட வந்து கேட்குறாங்க, நாங்கள் கொடுக்கட்டுமா, அரேஞ்ச் பண்ணி தரட்டுமா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இவ்வளோ பெரிய ஆலயம், இவ்வளோ பெரிய சபை, இவ்வளோ கூட்டம், தாராளமாக கொடுக்க முன் வருவாங்க. ஆனால் என்னுடைய கணக்கு என்ன தெரியுமா, வாங்கிறது பெருசு இல்லை, திரும்ப என்ன பண்ணணும், கொடுக்கணும். முடியுமா? அது முடியுமா? அவசியம் கிடையாது. பொறுமையாக இருப்போம். இந்த வருஷம் ஓடாத ஏசி அடுத்த வருஷம் ஓடினா கூட பரவாயில்ல. இந்த வருஷம் முடிக்காத வேலை அடுத்த வருஷம் முடிஞ்சாலும் பரவாயில்ல. ஆனால் எப்படி பயணம் பண்ணணும்னா பாரம் இல்லாமல் பயணம் பண்ணணும். எல்லாரும் சொல்லுங்க, எப்படி? பாரம் ஆயிருச்சு. எனக்கு தெரியுங்க, ஊழியமே செய்ய முடியாது. இன்றைக்கு ஆண்டவர் கிருபையில் கடந்த 5 ஆண்டுகளாக ஆலயம் இவ்வளவு பெரிதாக வசதிகள் எல்லாம் கூடுனா கூட எந்த ஊழியத்தையும் ஆண்டவர் கிருபையினால நிறுத்தவும் இல்லை, முடக்கவும் இல்லை. எல்லா ஊழியமும் ஆண்டவர் கிருபையினால, தேவ தயவினால பெரிய கிருபையோடு முன்னேற ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, இந்த ஊழியத்தின் மேல் மிகுந்த பாரங்கள் இல்லை. பாரம் இல்லாம சபையை கொண்டு போகும்போது கர்த்தர் பொறுமையாக நமக்கு ஏற்ற காலத்தில் சகாயம் செய்து குறித்த காலத்தில் கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. ஒருவேளை நான் நினைக்கிறேன், மற்றவங்க எப்படி பார்க்குறாங்க தெரியல, இன்னும் எத்தனை வருஷமா கட்டிக்கிட்டே இருக்காங்க, எப்போ முடிக்க போற, கேட்குறவங்களும் அப்படி தான் கேட்குறாங்க. எப்போ முடிக்க போறீங்க தெரியாது, தெரியாது. இதுதான் நான் சொல்ற பதில், தெரியாதுங்க. கையில் காசு இருந்தால் சொல்ல முடியும் இத்தனை நாளில் முடிப்பேன்னு. கையில் ஒன்றும் இல்லை, அந்தந்த வாரம் கர்த்தர் கொடுக்கறத வச்சு நடத்திக்கிட்டே இருக்கணும். தெரியாது, எப்போ முடியும்னு தெரியவே தெரியாது. அப்போ நான் மனசில் நினச்சிக்கிறேன், இத்தனை முறை எப்போ முடியும்னு கேட்குற ஆடு, இதை நான் கொடுக்குறேங்க முடிச்சிருக்கேன்னு சொன்னால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு நினைப்பேன். யார் கொடுக்குறா? கேட்பாங்க, எல்லாரும் கேட்பாங்க, தூண்டுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க, ஆசைப்படுவாங்க. ஆனால் நாம நிதானிக்கணும். நம்ம வீடு கட்ட உட்காந்தோன்னு வச்சுக்கிடுங்களேன், போகிற போக்கில் ஒரு சொந்தக்காரர் வருவார், என்னங்க இவ்வளோ சின்ன ரூமாக போட்டிருக்கீங்க, கொஞ்சம் பெருசாக போடுங்க சொல்லிட்டு போயிடுவாருங்க. பெருசாக போட்ட ரூமுக்கு பாரத்தை யார் சுமக்கிறது? நம்ம தான் திருப்பி கட்டணும். வந்த ஆள் 100 ரூபா மொய் வச்சுட்டு போயிடுவாரு. அல்ட்ட ஒரு வசனம் போட்டு வாங்கி கொடுத்துருவாரு, கர்த்தர் உன்னை மகா திரளாக பெருக பண்ணுவார், வசனம் போட்டு வாங்கி கொடுத்துட்டு போயிடுவார். அதுதான் பார்த்துக்கிட்டு ஏங்கிக்கிட்டு இருக்கணும். யார் கொடுப்பா திரும்ப கட்டுறதுக்கு? கடனை வாங்கி நீங்க என்ன பண்ணாதீங்க, சிக்கல்ல மாட்டிக்கொள்ளாதீங்க. உங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் வரும்போது சொந்தக்காரர் சொல்லிட்டு போவார், என்னங்க மட்டன் பிரியாணி கூட போடலன்னா என்னங்க, பிரியாணி என்ன எனக்கு கழுத பிரியாணியா போட முடியும், மட்டன் பிரியாணி கூட போடலன்னா எப்படி? உங்க பிள்ளைக்கு வச்சிருக்க ஒரே பிள்ளைக்கு என்ன போடுங்க, மட்டன் பிரியாணி போடுங்க. இந்த ஆளும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் என்ன யோசிச்சிருப்பானா, சிக்கனே போதும்னு நினைச்சிருப்பாரு, அதுவே அதிகம். ஆனால் இந்த ஆள் வர்றாள் ஏவி விட்டுருவார், என்னது மட்டன் பிரியாணி போடுங்க. இவர் உடனே கணக்கு பார்க்க மாட்டார், ஐயோ சொந்தக்காரங்கெல்லாம் ஆசைப்படுறாங்க மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறமா கூட ஒரு சிக்கன் 65, அதுக்கப்புறமா ஒரு பாயாசம், அப்புறமா ஃப்ரூட் சாலட், இப்படி ஒன்று ஒன்றா சேர்த்தா எவ்வளோ ஆகுதுன்னே தெரியாது. எல்லாம் முடிச்சு கல்யாணம் முடிச்ச பிறகு எல்லாம் சிரிச்சு சிரிச்சு போட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த கல்யாணம் நடத்தின அப்பாவுடைய முகத்தை பார்த்துருக்கீங்களா? பேய் அரைஞ்ச மாதிரி உட்காந்துருப்பாரு. எத்தனை பேருக்கு நான் எங்கேருந்து கொடுக்க போறேன், எப்படி முடிக்க போறேன்? அப்போதான் தலைமையில விடியும். வந்தவன் எல்லாம் நல்லா சாப்பிட்டு சூப்பரா இருக்கேன் சாப்பாடுன்னு சொல்லிட்டு ஏப்ப விட்டு போயிடுவான். முடிக்க வேண்டியது யாரு? நம்முடைய தகுதி என்ன? எங்க கல்யாணத்துக்கு எங்க அப்பா போட்ட சாப்பாடு என்ன தெரியும்ல? முதல்ல என் தங்கச்சி கல்யாணம் நடந்துச்சு, சாம்பார் ரசம் கூட்டு பொரியல், அதான் சாப்பாடு. எங்க கல்யாணத்துக்கு சாப்பாடு என்ன தெரியுமா? 6000 பேர் என்னமோ சாப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சாப்பாடு போட்டார்னா, புளி சாதம், தக்காளி சாதம், அதுக்கப்புறமா தயிர் சாதம், என்னது மாங்காய் சாதம், தேங்காய் சாதம், எல்லாம் ஒவ்வொரு கரண்டி போட்டாரு. நம்ம ஆளுங்க முகத்தை நீங்க பார்க்கணுமே, இது என்னங்க, இது என்ன மாதிரி சாப்பாடு போட்டிருக்காரு? ஒரு கறி கூட போடக்கூடாதா? இருக்குங்க, காய் கறி இருக்கு. எங்க அப்பா அவங்களுக்கு என்ன கொடுத்த பதில் தெரியுமா? இவ்வளவுதான் நம்மளால முடியும். ஆனா எங்க மனைவி சைடில் அவங்க அப்பா வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்க, அதில் நிறைய பிராமின்ஸ் இருந்தாங்க. வந்தாள் அத்தனை வாழ்த்திட்டு போனாங்க, நல்லா இருப்பாப்பா, என்ன சாப்பாடு.
நாம வந்தவங்களுக்கும் போனவங்களுக்கும் போட்டா நம்ம கதை முடிஞ்சது. பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எத்தனை பேருக்கு விளங்கு சென்றவங்களோ ராமேன்னு சொல்லுங்கள். கணவன் மனைவி கூட ஒருத்தர் அவசரப்படுத்தாதீங்க. மனைவி வந்து கணவனை போட்டு தள்ளக்கூடாது. கணவனும் மனைவியை போட்டு ரொம்ப புஷ் பண்ணி முடிவுகளை எடுக்கிறதுக்கு ரொம்ப தீவிரப்படாதீங்க. பொறுமையா செயல்படுங்க. ஆகும் செலவை கணக்கிடுங்க. பேசும்போது கூட அவசரமா இருக்காதீங்க. பொறுமையா பேசுங்க, பொறுமையா கவனிங்க, பொறுமையா முடிவெடுங்க. முடிவுல உங்கள் சந்ததிகள் உங்களை வாழ்த்துவாங்க. ஹல்லேலூயா. எங்க அப்பா அம்மா என் மேல பாரத்தை வைக்காம போயிட்டாங்க, எங்களுக்கு ஆசீர்வாதத்தை வச்சுட்டு போனாங்கன்னு சொல்ற லெவல்ல நம்ம வாழ்க்கை இருக்க கர்த்தர் நம்ம கிருபையாக இரக்கம் தருவாராக. ஜெபம் பண்ணலாமா? மீதி உள்ளதை அடுத்த மாசம் பார்க்கலாம். ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்து ஃபேமிலி ஃபெலோஷிப்காக ஃபார்ம் கொடுத்தவங்க தயவு செய்து ஃபார்ம்ஸை ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். ஆண்டவரே எனக்கு என்ன தாங்க? பொறுமையை தாங்க. சொல்லுங்க பாப்போம். எனக்கு என்ன தாங்க? அவசரப்படக்கூடாது ஆண்டவரே. ஆசைப்பட்டு அவசரப்பட்டு எனக்கு வருகிற ஆசீர்வாதங்களை இழந்து போகாதபடி, தேவையில்லாத பாரங்களை என்மேல் சுமத்தி கொள்ளாதபடி பொறுமையாக செயல்பட எனக்கு கிருபை தாரும். நம்முடைய தாழ்மையில நம்மை நோக்கி பார்க்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நம்முடைய வேகத்தினால் அவசரத்தினால் நன்மைகளை இழந்து போகாதபடி கர்த்தாவே என்னை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாரும். கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர்கிட்ட கிருபை கேளுங்க. ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்கப்பா. நான் வீணான ஆசையினால அவசரப்பட்டு என் குடும்பத்தை வேகத்துல தள்ளி பாரத்தையும் ஆண்டவரே தொல்லையும் கஷ்டத்தையும் என் குடும்பத்தை கொடுத்து விடாதபடி எனக்கு தயவாக இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. எனக்கு தயவாக இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. எனக்கு தயவாக இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. எனக்கு தயவாக கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே என்று கேட்போம். ஆண்டவரே நாங்க ஒருவருக்கொருவர் நாங்கள் சகிப்போடு நாங்கள் கவனமாக ஒருவருக்கொருவர் கவனம் செலுத்த ஆசையாக ஒருவரை ஒருவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்கறதுக்கு மனமுள்ளவர்களா இருக்க கிருபை தாங்க ஆண்டவரை. பொறுமையாக கவனிக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்க. எங்க குடும்பங்கள் ஆண்டவரை எந்த சேதம் அணுகாதபடி எங்களுடைய பயணம் சுகமாகவும் பத்திரமாகவும் ஆண்டவரை பரவசத்தோடும் ஆண்டவரே நல்ல சந்தோஷத்தோடும் முன்னேற, பாரம் இல்லாமல் முன்னேற கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தந்து ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தும்படி இரக்கமுள்ள கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவ சமாதானம் கூட இருந்து வழி நடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் எல்லாரும் ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு சென்று வாங்க. காலையில திருவிருந்து எடுக்காதவங்க திருவிருந்துக்கு ஆயத்தமாய் வந்திருப்பீர்களானால் முன்பாக வந்து வரிசையாக முழங்கால் படியிடும்படி கேட்டுக்கொள்றேன். மற்ற விசுவாசிகள் டீம் மெம்பர்ஸ்லாம் கொஞ்சம் பின்னால் இருந்தீங்கன்னா திருவிருந்தை முடிச்சிடலாம். தயவு செய்து உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.